Chapter number 13, Jurisdiction of the Criminal Courts in Inquiries and Trials. நம்ம இன்வெஸ்டிகேஷன் தான் பார்த்திருக்கிறோம். கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் என்ற அர்த்தம். இன்கொயரி என்று சொன்னால் ஒரு நீதிமன்றமோ அல்லது ஒரு நீதிபதியோ விசாரணை செய்யாத பட்சத்தில் வேறொரு அதிகாரி, காவல் அதிகாரியோ அல்லது மாநில அரசாங்கால் இதற்காக சிறப்பாக நியமிக்கப்பட்ட அதிகாரியோ இவர்கள் மூலமாக செய்யப்படக்கூடிய விசாரணை. புலன் விசாரணை என்பது வேறு. புலன் விசாரணை என்று சொன்னால் இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். ஒரு வழக்கு சம்பந்தமாக காவல்துறை அதிகாரி அந்த வழக்கு சம்பந்தமான அதனுடைய தொடர்புடைய சாட்சிகளையோ சான்று ஆவணங்களையோ திரட்டுவதுதான் இன்வெஸ்டிகேஷன். இன்கொயரி என்பது ஒரு நீதிமன்றம் அல்லது ஒரு ஜட்ஜ் இவர்கள் விசாரணை செய்யாமல் வேறு ஒரு அதிகாரி ஒரு வழக்கு சம்பந்தமாக விசாரணை செய்வது. இன்வெஸ்டிகேஷனை தவிர்த்து, ட்ரையலை தவிர்த்து விசாரணை செய்கிறது மற்ற இதர காரியங்கள். எடுத்துக்காட்டு 174 நடக்குதுன்னு சொன்னா அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க, இன்கொயரி என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அங்க கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் என்பது வராது. அங்க இன்கொயரி ஒரு நீதிமன்றம் அல்லது ஒரு ஜட்ஜ் அல்லாத ஒரு நபர் செய்யக்கூடிய ஒரு விசாரணை, அதுதான் இன்கொயரி. இதே இன்வெஸ்டிகேஷன் என்று சொன்னால் அது கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ், சாட்சிகளையோ அல்லது அந்த வழக்கு சம்பந்தமான சான்றாவணங்களையோ இவற்றை திரட்டுவதுதான் இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன் என்பது வேற, இன்கொயரி என்பது வேற. INQUIRY, இன்கொயரி. ஒரு நீதிமன்றமோ அல்லது ஒரு நீதிபதியோ விசாரணை செய்யாமல் வேற ஒரு அதிகாரி விசாரிப்பது, இதுதான் இன்கொயரி. டிஃபைனிங் செக்ஷன்ல தெளிவாக இருக்கிறது. ட்ரையல் என்பது வழக்கு விசாரணை. அந்த வழக்கை விசாரணை செய்கின்ற பொழுது அது ட்ரையல். ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக விசாரணை செய்வது ட்ரையல், அதுதான் வழக்கு விசாரணை. ட்ரையல்னா வழக்கு விசாரணை. இன்வெஸ்டிகேஷன் சொன்னா சாட்சியங்களை திரட்டுதல். ஒரு வழக்கு சம்பந்தமாக சாட்சியங்களை ஒரு காவல்துறை அதிகாரி திரட்டுதல். இன்கொயரி என்பது ஒரு ஜட்ஜோ கோர்ட்டோ இவங்க விசாரணை செய்ய மாட்டாங்க, அது அல்லாத வேற ஒரு நபர். அப்ப இன்கொயரி என்ற இடத்தில் யார் வருவார்கள்? ஒரு ஆடியோவும் வரலாம். ஒரு 174 நடந்து போச்சுன்னா ஒரு டிஆர்ஓ வரலாம், ஒரு ஆடியோ வரலாம், அல்லது ஒரு தாசில்தார் வரலாம். அவர்கள் செய்வது இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. ஒரு 174 விஷயமாக சஸ்பீசியஸ் மேனர் ஆஃப் டெத் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தேகத்துக்கு இடமான மரணம் ஏற்படும் பட்சத்தில் அது சம்பந்தமாக விசாரணை செய்யக்கூடிய ஒரு ஆடியோ செய்வது இன்கொயரி. என்கொயரி கிடையாது. அந்த சந்தேக மரணம் சம்பந்தமாக ஒரு ஆடியோ விசாரணை செய்யறாங்கன்னா அதுக்கு பேர் இன்கொயரி. அப்ப அந்த இடத்துல ஒரு ஜட்ஜி வந்து விசாரணை செய்யலை, ஒரு நீதிமன்றம் வந்து விசாரணை செய்யவில்லை. மாறாக ஒரு தாசில்தார் அல்லது ஒரு சப் கலெக்டர் அல்லது ஒரு டிஆர்ஓ இவங்க வந்து ஒரு 174 சம்பந்தமாக 174 CRPC என்று சொன்னாலே சஸ்பீசியஸ் மேனர் ஆஃப் டெத் என்று அர்த்தம். சந்தேகத்துக்கு இடமான முறையில் ஒரு மரணம், அது சம்பந்தமாக விசாரணை செய்கிறார்கள். அந்த விசாரணைக்கு பெயர் தான் இன்கொயரி. ஆக என்கொயரி என்பது வேறு, இன்கொயரி என்பது வேறு, இன்வெஸ்டிகேஷன் என்பது வேறு. எனவே இன்வெஸ்டிகேஷன், இன்கொயரி, ட்ரையல். ட்ரையல் என்பது ஒரு வழக்கை விசாரணை செய்யக்கூடிய நீதிமன்றம், அதுதான் வழக்கு விசாரணை. இந்த மூன்றுக்கும் வித்தியாசம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்கொயரி என்றால் கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ், ஒரு வழக்கு சம்பந்தமாக போலீஸ் ஆபீசரால் திரட்டப்படக்கூடிய ஒரு சாட்சிகளும் சான்று ஆவணங்களும். ட்ரையல் என்றால் ஒரு நீதிமன்றத்தால் ஒரு வழக்கை விசாரணை செய்யக்கூடியது வழக்கு விசாரணை. ஆனால் இன்கொயரி என்பது ஒரு கோர்ட்டோ ஒரு ஜட்ஜோ இவங்க விசாரணை செய்ய மாட்டாங்க. அதற்கு பதிலாக ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், ஒரு தாசில்தாரோ சப் கலெக்டரோ ஆடியோவோ அல்லது ஒரு போலீஸ் ஆபீசரோ அல்லது மாநில அரசாங்கத்தால் ஸ்பெஷலாக நியமிக்கப்பட்டக்கூடிய ஒரு அதிகாரி, அவர்கள் செய்கின்ற அந்த விசாரணை, அதுதான் இன்கொயரி. இது மூன்றுக்கும் வித்தியாசம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அண்டர் செக்ஷன் 177, ஆர்டினரி பிளேஸ் ஆஃப் இன்கொயரி அண்ட் ட்ரையல், சாதாரணமாக பரிசீலனைக்கும் விசாரணைக்குமான ஒரு இடம். இந்த 177 நீங்கள் படிக்கின்ற பொழுது இந்தியன் கான்ட்ராக்ட்
அண்டர் செக்ஷன் 55 நீங்கள் படிக்க தெரிந்திருக்க வேண்டும். வேர் த கான்ட்ராக்ட் இஸ் மேட், ஒரு ஒப்பந்தம் எங்கே ஏற்படுத்தப்பட்டதோ அந்த இடத்துல உள்ள ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் நாம கேஸ் போடணும். வேர் தி கான்ட்ராக்ட் இஸ் மேட், அது மட்டுமல்ல தி எசன்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட் என்றும் சொல்வார்கள். எனவே அண்டர் செக்ஷன் 177 எதற்காக சிஆர்பிசியில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஒரு தபால் மூலமாக ஒரு மிரட்டல் விடுகிறார் என்று சொன்னால், அது சம்பந்தமாக அவர் எந்த இடத்துல போஸ்ட் பண்ணாரோ அந்த கடிதத்தை, அல்லது எந்த இடத்திலிருந்து எலக்ட்ரானிக் மீன்ஸ் மூலமாக ஒரு கணிப்பொறியின் வாயிலாக ஒரு தகவலை அனுப்பினாரோ, அல்லது நார்மலாக ஒரு குற்றம் எந்த நீதிமன்றத்துடைய வட்டார அதிகார ஆள் வரம்பிற்குள் செய்யப்பட்டதோ அந்த இடத்துல அந்த நீதிமன்றத்தால், அந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள ஒரு நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்படும். சுருக்கமாக சொன்னால், ஒரு கோர்ட் ஒரு சம்பவம் நடக்குது, அது எந்த ஏரியாவில் நடக்குதோ அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற கோர்ட்டு தான் விசாரிக்கணும். ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அடங்கிய ஒரு கடிதம் வந்தது, அந்த கடிதத்தை ஒரு டிஎஸ்பி அல்லது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கேப்சர் பண்றாங்க. அப்ப அந்த கடிதம் எந்த ஏரியாவில இருந்து அந்த கடிதத்தை கேப்சர் பண்ணாங்களோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல கோர்ட்டு தான் வந்து விசாரிக்கணும். அதே போல ஒரு பொய்யான ஃபேப்ரிகேஷனான ஒரு செய்தி கொண்ட ஒரு டாக்குமெண்ட் ஒரு போஸ்ட் பண்றாங்க. அப்ப எந்த இடத்துல உள்ள நீதிமன்றம் விசாரிக்கலாம்? ஆனா ஒரு தெஃப்ட் கேஸ்ன்னு சொன்னா, சென்னையில திருடிட்டு கேரளா போறாரு, கேரளாவில இருந்து அவர் டெல்லி போறாருன்னு சொன்னா, அந்த நபரை நார்மலாக வந்து டெல்லி போலீஸ் அதிகாரியும் அவரை பிடித்து விசாரணை செய்யலாம். அங்கே இருக்கிற நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்படலாம். அல்லது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரியும் அவரை பிடித்து விசாரணை செய்யலாம். அல்லது சம்பவம் நடந்த இடமான சென்னையில் உள்ள போலீஸ் அதிகாரியும் அந்த எதிரியை பிடித்து விசாரணை செய்யலாம். இங்கே ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, ஒரு போலியான டாக்குமெண்ட் அது. அப்ப அந்த போலியான டாக்குமெண்ட்டை ஒரு தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தர் போஸ்ட் பண்றாரு. அந்த டாக்குமெண்ட் சென்னை செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அங்கே வருகுதுன்னு சொன்னா, அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த போஸ்டல் இருக்கக்கூடிய சீல் இருக்கு, முத்திரை, அந்த முத்திரையை பயன்படுத்தி இது எங்கே போஸ்ட் செய்யப்பட்டதோ அந்த இடத்தில் உள்ள நீதிமன்றம் அதை விசாரிக்கலாம். அல்லது அது எங்கே பெற்றுக்கொள்ளப்பட்டதோ அந்த கடிதம், தஞ்சாவூர்ல போஸ்ட் பண்றாருன்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட் விசாரிக்கலாம் அந்த கேஸ். இந்த மாதிரி முதலமைச்சருக்கு நீங்க வந்து ஒரு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறீங்க, அந்த கடிதம் பெறப்பட்டிருக்கு, அதனால நீங்க இந்த ஏரியாவில தான் போஸ்ட் பண்ணிருக்கீங்க, அப்ப அந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட் அதை விசாரிக்கலாம். அல்லது அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், அங்க சென்னை தலைமைச் செயலகம், புனித ஜார்ஜ் கோட்டை, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர், அங்கே இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட் விசாரிக்கலாம். ஒரு பைகாமி நடந்திருக்கு சார், இருமணம் 494. அந்த குற்றம் தொடர்பாக 494 நடந்தது ஒரு திருவனந்தபுரம். ஆனா திருச்சிராப்பள்ளிக்கு வந்துட்டாங்க, திருச்சிக்கு வந்துட்டாங்க. அப்ப திருச்சியில இருக்கிற கோர்ட் வந்து அதை விசாரிக்க முடியுமானா விசாரிக்க முடியாது. பைகாமியை பொறுத்தவரை இரண்டாவது திருமணம் பண்றாரு, முதல்ல பைகாமி என்ற வார்த்தையை பார்க்கணும். இருமணம் என்று சொல்லப்பட்டிருக்கும், அது மிஸ்நேம். ஏன்னா சில பேர் 3 கல்யாணம் 4 கல்யாணம் 5 கல்யாணம் பண்ணிகள்லாம் ஏமாத்துறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பைகாமின்னு சொல்ல முடியுமா? ஆனாலும் லார்ட் மெக்காலே அந்த வார்த்தை தான் பயன்படுத்திருக்காரு, அதை தான் நாமளும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ரைட். அதே போல ஒரு சதி குற்றம் தொடர்பாக ஒரு கான்ஸ்பைரசி ஏற்படுத்துறாரு, கிரிமினல் கான்ஸ்பைரசி. ஒரு கான்ஸ்பைரசி உண்டாக்குறான்னு சொன்னா அதனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் எங்கே நடந்ததோ அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றமும் விசாரணை செய்யலாம். கான்ஸ்பைரசி எந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றமும் விசாரணை செய்யலாம். ஆனால் பைகாமிக்கு மட்டும்தான் முடியாது. இந்த பைகாமியை சொன்ன வழக்கு 1950 வால்யூம் 2
எம்எல்ஜே பேஜ் நம்பர் 171. ஒருத்தர் வந்து 2வது திருமணம் பண்ணிட்டார், திருவனந்தபுரத்துல பண்ணிட்டார், ஆனா திருச்சிக்கு ஓடி வந்துட்டார். அப்ப திருச்சியில உள்ள நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரணை செய்ய முடியுமானா செய்ய முடியாது. திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கோர்ட் தான் விசாரணை செய்ய முடியும். 1950 வால்யூம் 2 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 171. ஒரு சதி குற்றம் நடக்குது, அந்த குற்றத்தை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் அந்த சதி குற்றத்தை தொடர்ந்து அதன் மூலமாக கான்ஸ்பைரசி இவர் இங்க பண்ணிட்டாலும் சரி, இங்க சதி குற்றம் பண்றாரு, அதன் விளைவாக மெட்ராஸ்ல ஒருத்தர் வெடிகுண்டு வைக்கிறாரு, இவர் தான் வந்து திட்டம் போட்டு கொடுத்துக்கிறாரு, சென்னையில ஒருத்தர் வந்து வெடிகுண்டு வச்சு வெடிக்க வைக்கிறாரு, அல்லது பாகிஸ்தான்ல ஒருத்தர் கான்ஸ்பைரசி பண்றாரு, அங்க பாகிஸ்தான்ல இருந்துகிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட சொல்றாரு நீங்க இங்க வெடிகுண்டு வைங்கன்னு சொல்றாரு. இப்ப டெல்லியில இருக்கிறவர் என்ன பண்றாரு, மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு நண்பரை தொடர்பு கொண்டு வெடிகுண்டு அனுப்பியிருக்கிறேன், நீங்க அந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கான்ஸ்பைரசி எங்கே ஏற்படுத்தப்பட்டது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றம் விசாரிக்கலாம். அதை பின்னிட்டு அதன் விளைவாக தொடர்ந்து வேற ஏதேனும் குற்றம் நிகழ்ந்திருந்தால் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட்டு விசாரிக்கலாம். இப்ப டெல்லியில இருக்கிற ஒரு ஆள் சொல்றான், மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு நபர்கிட்ட நீங்க போயிட்டு வெடிகுண்டு வைங்க, வெடிகுண்டு பார்சல் உங்ககிட்ட நான் பார்சல் ஏற்கனவே அனுப்பியிருக்கிறேன், அந்த இடத்துல வெடிகுண்டு இருக்கு, எடுத்துன்னு போயிட்டு நீங்க நான் சொல்ற இடத்துல வச்சு அதை வந்து பர்ஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப டெல்லியில இருந்து சதி திட்டம் தீட்டினான்னு சொல்லி டெல்லி போலீஸே விசாரிக்கலாம், அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றமே விசாரணை செய்யலாம். அவரால் சதி குற்றம் தீட்டப்பட்டு அந்த சதி குற்றத்தின் விளைவாக பாம் வந்து இங்க வந்து மெட்ராஸ்ல பர்ஸ்ட் ஆயிருக்கு, வெடிச்சிருக்கு. எனவே இங்க இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள ஒரு நீதிமன்றமும் அந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. AIR 1961 Supreme Court, page number 1589. AIR 1961 Supreme Court, page number 1589. இதுல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டான அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா 177க்கு இதனுடைய டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கோர்ட், டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கோர்ட். ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன சார், யாராவது சொல்ல முடியுங்களா? முதல்ல ஜூரிஸ்டிக்ஷன் சொல்றோம். ஜூரிஸ்டிக்ஷன்ல பல்வேறு வகையான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. மிஸ் ஜூரிஸ்டிக்ஷன், நான் ஜூரிஸ்டிக்ஷன், மால் ஜூரிஸ்டிக்ஷன், பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன், அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், ஒரிஜினல் ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷன், கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன், இப்படி நிறைய இருக்குது. முதல்ல ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, வாட் இஸ் த மீனிங் ஃபார் ஜூரிஸ்டிக்ஷன்? ஜூரிஸ் டிக்டோ, ஜூரிஸ் டிக்டோ இதுல இருந்து வந்ததுதான் ஜூரிஸ்டிக்ஷன். ஜூரிஸ்டிக்ஷன் மீன்ஸ் ஐ ஸ்பீக் பை லா என்ற அர்த்தம். சட்டத்தின் மூலமாக நான் பேசுகிறேன் அர்த்தம் தூய தமிழ்ல. அப்ப கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குதுன்னா என்ன, கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குதுன்னா கோர்ட் வந்து சட்டத்தின் மூலமாக பேசுகிறதுன்னு அர்த்தம். ஐ ஸ்பீக் பை லா, அதான் அதனுடைய அர்த்தம். ஆனா நார்மலா நாம வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆள்வர அதிகார எல்லை, எந்த ஒரு கோர்ட் லிமிட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்தா அந்த கோர்ட் தான் விசாரிக்கன்னு சொல்றாங்களே, அந்த கோர்ட் தான் விசாரிக்கன்னு சொல்வதுதான் ஜூரிஸ்டிக்ஷன். அதனுடைய அர்த்தம் தான் ஐ ஸ்பீக் பை லா என்ற அர்த்தம். ஜூரிஸ் டிக்டோ, சட்டத்தின் மூலம் பேசுகிறேன், அதுதான் ஜூரிஸ்டிக்ஷன். ஐ ஸ்பீக் பை லா, ரைட். இப்ப டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கோர்ட், இதை சொன்ன வழக்கு இதுல நீங்க சொன்ன அதே விஷயத்தான் சொல்றாங்க. 138 NI ஆக்ட்ல வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்கன்னு, தி கோர்ட்ஸ் within whose jurisdiction check was presented and dishonored also have a jurisdiction to try offense under section 138 of NI Act. Escorts Limited, Escorts, ESCORTS, Escorts Limited versus Rama Mukherjee, 2014, volume 2, SCC, page number 255. Escorts Limited versus Rama Mukherjee, 2014, volume 2,
SEC, page number 255. Courts within whose jurisdiction check was presented and dishonored also have jurisdiction to try offense under section 138 of NI Act. இதே 138 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல நீங்க என்னவென்று படித்திருக்கிறீர்கள்? இதே 138 இந்திய சாட்சிய சட்டம், அதுல 138 எதை பற்றி பேசுகிறது? இந்த இடத்துல ஆர்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்று சொன்னால் முதல்ல சாட்சி விசாரிக்கணும், அதான் முதல் விசாரணை. அதன் பிறகு எதிர்த்தரப்புனா அவங்க வந்து குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. 311 பெட்டிஷன் போட்ட பிறகு அவங்கள மறு விசாரணை செய்யலாம். அப்ப விசாரணை, குறுக்கு விசாரணை இது மட்டும் கிடையாது. அந்த வழக்கினுடைய சங்கதிகளோடு சம்பந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி, அப்ப முதல் விசாரணை அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதை பொறுத்துதான் நம்ம மறு விசாரணை குறுக்கு விசாரணை செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, இதை டைரக்ஷன் ஆஃப் ரீ எக்ஸாமினேஷனும் அதில் தான் செய்ய முடியும். 137ல அதை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதை 138 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட். The principles pertaining to cause of action. The cause of action prima facie, per se, the jurisdiction, இதையெல்லாம் நாம் இந்த ஒருவரி செய்திகளாக இருந்தாலும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். Cause of action as perceived civil law are not routinely relevant in determination territorially of criminal courts. Principle pertaining to cause of action as perceived in civil law are not routinely relevant in determining territorially of criminal courts. Dasrath Roop Singh Rathod, the principle of cause of action சொல்றாங்க, pertaining to cause of action as perceived in civil law are not routinely relevant in determining territoriality of criminal courts. Dasrath Roop Singh Rathod, Dasrath, DASHRATH, Dasrath Roop Singh, RUPSINGH, Roop Singh Rathod, 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 State of Maharashtra, 2014, Volume 9, SEC, page number 129. இது கிரிமினல் லா ஜர்னலையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. Dasrath Roop Singh Rathod versus State of Maharashtra, 2014, Volume 9, SEC, page number 129. இதே கிரிமினல் லா ஜர்னல்ல SEC கிரிமினல்லே ரிப்போர்ட் ஆயிருக்கு. 2014, Volume 3, SEC கிரிமினல், பேஜ் நம்பர் 673. ஏன்னா SEC தனியா ஒரு ஜர்னல் இருக்கு, SEC கிரிமினல் என்று ஒரு ஜர்னல் தனியா இருக்கு. இல்ல காஸ் ஆஃப் ஆக்ஷனை பற்றி சொல்றாங்க. பிரின்சிபல் pertaining to cause of action as perceived in civil law are not routinely relevant in determining territoriality of criminal courts. Dasrath Roop Singh Rathod versus State of Maharashtra, 2014, Volume 9, SEC, page number 129. Under section 178, place of inquiry or trial. 177ல சொல்றாங்க ஆர்டினரி பிளேஸ் ஆஃப் இன்கொயரி அண்ட் ட்ரையல் சொல்றாங்க. ஆனா 178ல சொல்றாங்க பிளேஸ் ஆஃப் இன்கொயரி ஆர் ட்ரையல். 177ல ஆர்டினரி பிளேஸ் ஆஃப் இன்கொயரி ஆர் ட்ரையல். ஆனால் 178ல பிளேஸ் ஆஃப் இன்கொயரி ஆர் ட்ரையல். இதுல இன்னொரு கேஸ் சொல்றாங்க 177லே, ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்ட இடம் ஒரு வழக்கு மூலம் எழுந்த இடமாகுமா? இப்ப நம்ம பார்த்த அதே மாதிரி ஒரு கேஸ் இது 2009ல வந்த கேஸ். ஏன்னா ஒரு ஆள்வரைக்கு உட்பட்ட பகுதியில் வழக்கு மூலம் எழும் பொழுது அந்த வழக்கை நீதிமன்றம் விசாரிப்பதற்கான ஆள்வரை பெறும் அறிவிப்பு எங்க இருக்கிறதோ, எங்கே அனுப்பப்பட்டதோ, அது வழக்கு மூலம் எழுந்த இடம் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை எங்க நடந்தோ அதை மட்டும் தான் விசாரிக்க முடியும்.
காஸ் ஆஃப் ஆக்ஷன் அங்கதான் இருக்கு. அந்த அறிவிப்பு எந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டதோ அது மட்டுமே வழக்கு மூலம் எழுந்த இடமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சார் ரைட். அண்டர் செக்ஷன் 178 அண்டர் செக்ஷன் 178ல சொல்றாங்க, கிளாஸ் ஏவில் பல பகுதிகளில் ஒரு குற்றம் நடந்திருக்கு. அது எந்த பகுதியில் செய்யப்பட்டது என்பது நிச்சயமாக தெரியாத போது, ஜூரிஸ்டிக்ஷன் எதுன்னே தெரியல. அப்ப ஜூரிஸ்டிக்ஷன் எதுன்னு தெரியாத பட்சத்தில் அது சம்பந்தமாக எந்த இடத்துல விசாரணை செய்ய முடியும்? இது ஒரு கேள்வி. அடுத்தது 178 கிளாஸ் B-ல சொல்றாங்க, ஒரு குற்றத்தினுடைய ஒரு பகுதி ஒரு இடத்திலையும் மற்றொரு பகுதி வேறொரு இடத்துல செய்யப்பட்டிருக்கும் பொழுது அப்ப எந்த நீதிமன்றம் இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியும்? C-ல சொல்றாங்க, ஒரு குற்றம் தொடர்ச்சியான குற்றமாக இருக்கும் பொழுது, ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதியில தொடர்ந்து செய்யப்படுகின்ற பொழுது. D-ல சொல்றாங்க, ஒரு குற்றம் வெவ்வேறு பகுதியில செய்யப்பட்டிருக்கு. அப்ப எந்த பகுதிக்குரிய நீதிமன்றம் அந்த குற்றம் தொடர்பாக விசாரணை செய்யப்படலாம்? ஏவுல சொல்றாங்க 170 அண்டர் செக்ஷன் 178 கிளாஸ் ஏவுல சொல்றாங்க, ஒரு குற்றத்தினுடைய பகுதி ஒரு குற்றத்தினுடைய ஒரு பகுதி ஒரு இடத்திலும் மற்றொரு பகுதி வேற ஒரு இடத்துல செய்யப்பட்டிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நபரை ஒரு மாவட்டத்தினுடைய பார்டர்ல இருந்து கடத்திருப்பார். அடுத்த மாவட்டத்துக்கு கடத்திட்டு போயிட்டு அங்க கொலை நடந்திருக்கும். ஒரு ஆளை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்றாங்க. கடத்தல் நடந்த இடம் திருவள்ளூர் மாவட்டமா இருக்கும். திருத்தணியில கடத்திருப்பாங்க. ஆனா மர்டர் நடந்தது ஆந்திராவில் நடந்திருக்கும். அப்ப அந்த குற்றத்தினுடைய ஒரு பகுதி திருத்தணி தமிழ்நாடு, அடுத்த பகுதி ஆந்திர பிரதேஷ் வேற ஸ்டேட், அல்லது தஞ்சாவூர்ல ஆளை கடத்திருப்பாங்க, மதுரையில அந்த ஆளை வந்து மர்டர் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த குற்றத்தினுடைய ஒரு பகுதி ஒரு ஏரியாவிலையும் மற்ற பகுதி இன்னொரு ஏரியாவிலையும் இருந்தால் அது சம்பந்தமாக யார் விசாரணை செய்வது? எந்த நீதிமன்றம் விசாரணை செய்வது? இதுதான் இங்க விஷயம். இதுதான் அண்டர் செக்ஷன் 178 கிளாஸ் ஏவுல சொல்றாங்க. அப்ப குற்றம் ஒரு பகுதியில் நடந்திருக்கு, அந்த முதல் பகுதியில் உள்ள நீதிமன்றமே அதை விசாரணை செய்யலாம். 178 கிளாஸ் B-ல சொல்றாங்க, ஒரு குற்றத்தினுடைய ஒரு பகுதி இந்த இடத்தும் இன்னொரு பகுதி வேற ஒரு இடத்துல நடந்திருக்குன்னு சொன்னா அப்ப எந்த நீதிமன்றம் அதை விசாரணை செய்ய முடியும்? இப்ப எங்க இருந்து கடத்தப்பட்டாரோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல கோர்ட்டே அதை விசாரணை செய்யலாம். இதே 178 கிளாஸ் ஏவுல சொல்றாங்க, எந்த இடத்துல சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி ஜூரிஸ்டிக்ஷன்ல நம்மளால வந்து அனலைஸ் பண்ண முடியல, கரெக்டா அக்யூரேட்டா சொல்ல முடியல, அசர்டைன் பண்ண முடியலன்னு சொன்னா ஒரு பாடி எந்த இடத்துல கேப்சர் பண்றாங்களோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள நீதிமன்றமே அதை விசாரணை செய்யலாம். பிறகு அது ஜூரிஸ்டிக்ஷன் எதுன்ட்டு பிறகு கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு ஆளை கடத்திட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல மர்டர் பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா கடலூர்ல கடத்திருப்பாங்க, ஒரு 10 அடி தூரத்திலே பாண்டிச்சேரியினுடைய ஜூரிஸ்டிக்ஷன் வரும். பாண்டிச்சேரியில மர்டர் நடந்திருக்கும். அல்லது கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும், தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் மிட் பாயிண்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ல கன்ஃபியூஸ் வரும். இந்த போலீஸ் விசாரிக்கிறதா அல்ல அந்த போலீஸ் விசாரிக்கிறதா, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே மாவட்டத்துல எந்த எல்லையில நடந்திருக்கும், 2 போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்கு நடுவுல நடந்திருக்கும். அப்ப இந்த போலீஸ் விசாரணை செய்யலாமா அல்லது அந்த போலீஸ் விசாரணை செய்யலாமா? அப்ப யார் கைப்பற்றார்களோ அவர்கள் என்ன செய்யலாம்? விசாரணை செய்யலாம். அந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட் அதை விசாரிக்கலாம். அண்டர் செக்ஷன் 178 கிளாஸ் B படி ஒரு பகுதி எந்த இடத்துல வந்து நடந்திருக்கோ அந்த பகுதியில் உள்ள கோர்ட் விசாரிக்கலாம், அல்லது இரண்டாவது பகுதி அதனுடைய குற்றத்தினுடைய மறுபகுதி எந்த இடத்துல நடந்திருக்கோ அங்க இருக்கிற கோர்ட்டும் விசாரணை செய்யலாம். ஆனால் 178 கிளாஸ் B-ஐ பொறுத்தவரை முதல் பகுதி எங்கே நடந்ததோ அங்கே விசாரணை செய்யலாம். அண்டர் செக்ஷன் 178 கிளாஸ் C-ல சொல்றாங்க, அது ஒரு தொடர் குற்றமாக இருக்கின்ற பொழுது, ஒருத்தர் கடலூர்ல வந்து திருடிட்டாரு, கடலூர்ல திருடிட்டு அவர் நேரா திருவண்ணாமலை போயிட்டு அங்கேயும் ஒரு திருடுறாரு, அல்லது திருவண்ணாமலை போறாரு அங்கேயும் ஒரு தெப்ட் பண்றாரு.
அப்படியே சென்னைக்கு வர, சென்னையிலையும் ஒரு தெப்ட் பண்றாரு. 3 இடத்துல நடந்திருக்கு சம்பவம். இதுல எந்த போலீஸ் பிடிச்சி விசாரணை செய்யலாம், எந்த நீதிமன்றம் அவரை விசாரிக்கலாம்? திருவண்ணாமலை நீதிமன்றமும் விசாரிக்கலாம். திருவண்ணாமலை இருக்கிற போலீஸும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாம். சென்னையில் உள்ள போலீஸும் அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாம். அல்லது முதல் சம்பவம் நடந்த இடமான கடலூர்ல இருக்கிற போலீஸும் அவரை விசாரணை செய்யலாம். ஏன்னா தொடர் குற்றம். ஒரு குற்றம் செய்துட்டு தேனியில ஒரு குற்றம் பண்றாரு, நேரா சிவகங்கை வந்துடுறாரு. சிவகங்கையில இருந்து நேரா என்ன பண்றாரு, நீலகிரி போயிட்டாரு. அப்ப நீலகிரி போலீஸும் அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி விசாரணை செய்யலாம். அங்க இருக்கிற கோர்ட்ல வந்து அவரை வந்து விசாரணை பண்ணலாம். ஒரு சம்பவத்தினுடைய தொடர்ச்சி அது. இங்க தப்பு பண்ணிட்டு அங்க போறாரு, அங்கேயே தப்பு பண்றாரு, அங்க தப்பு பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போறாரு, அங்கேயும் தப்பு பண்றாரு. அப்ப இந்த குற்றத்தினுடைய தொடர்ச்சி நேரா வந்துட்டே இருக்கு. அப்ப எந்த போலீஸ் வேணாலும் பிடிச்சி அவரை விசாரணை செய்யலாம். ஆனா செக்ஷன் 178 கிளாஸ் D சொல்றாங்க, ஒரு குற்றம் பல்வேறு பகுதிகளில் செய்யப்பட்ட பல செய்கைகள் கொண்டதாக இருக்கின்ற பொழுது அந்த பகுதிக்குரிய எந்த நீதிமன்றத்திலும் அந்த குற்றம் தொடர்பாக விசாரணை செய்யப்படலாம். ஒரு பொய்யான தகவல் பேர்ல வந்து ஒரு பொது ஊழியர் ஒருத்தர் இருக்கார், பப்ளிக் சர்வெண்ட். அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, நீங்க இந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லி. அந்த தகவல் வந்து ஒரு பொது ஊழியரை எந்த இடத்தில் அந்த செய்கையை செய்தாரோ, எந்த இடத்தில் சென்று அடைந்ததோ அந்த கடிதம், அந்த இடம்தான் நிகழ்விடமாக இருக்கும், பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸா இருக்கும். இந்த அண்டர் செக்ஷன் 178க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஒன்று இருக்கு. ரூபாலி தேவி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 2019 வால்யூம் 5 SIC பேஜ் நம்பர் 384. ரூபாலி தேவி RUPALI ரூபாலி தேவி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 2019 வால்யூம் 5 SIC பேஜ் நம்பர் 384. இதுல ஆர்டினரி ரூல்னா என்ன? 177 ஆர்டினரி ரூல், நார்மலான ஒரு இடம். இதுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க இந்த கேஸ்லால. எக்ஸப்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 178 179 to the ordinary rule contained in section 177. 177 பொதுவா சொல்லிட்டாங்க, சாதாரணமா சொல்லிட்டாங்க. இந்த 177க்கு 178 179 விதிவிலக்கு. The Rupali Devi versus State of Uttar Pradesh 2019 volume 5 SEC page number 384. இந்த வழக்கில் சொல்லப்பட்ட விஷயங்கள் under section 178 creates an exception to the ordinary rule engrafted in section 177 by permitting the courts in another local area where the offense is partly committed to take cognizance. Also, if the offense committed in one local area continues in another local area, the courts in the latter place would be competent to take cognizance of the offense, cognizance of the matter under section 179. ஒரு ஏரியாவில் சம்பவம் நடந்து அடுத்த ஏரியாவிலும் சம்பவம் நடக்குது. அப்ப கடைசி ஏரியாவில் எங்க நடந்தா அங்க இருக்கிறது தான் வந்து அந்த நீதிமன்றம் தான் அதை வந்து காம்பிடென்ட் டு டேக் காக்னிசன்ஸ், விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு தகுதி வாய்ந்த நீதிமன்றம் அதுதான். under section 179 சொல்றாங்க. If by reason of the consequences emanating from a criminal act an offense is occasioned in another jurisdiction, the court in that jurisdiction would also be competent to take cognizance. Thus, if an offense is committed partly in one place and partly in another, or if the offense is continuing offense, or where the consequence of a criminal act result in offense being committed at another place, the exception to the ordinary rule would be attracted, and the court within the whose jurisdiction the criminal act is committed will cease to have exclusive jurisdiction to try the offense. The 177க்கு exceptions வந்து 178 179 ரூபாலி தேவி versus State of Uttar Pradesh 2019 volume 5 SEC page number 384. அதுலதான் இந்த விஷயங்கள் சொல்லிருக்காங்க. under section 179 ஒரு குற்றம் ஆரம்பித்ததிலிருந்து
அது முடிந்த வரையில் எந்த இடத்தில் அந்த நீதிமன்றத்துல அந்த குற்றம் பற்றி குற்ற விசாரணை செய்யலாம்னு தான் 178 சொல்றாங்க. 179ல சொல்றாங்க, offense triable where act is done or consequence ensues. ஒரு செய்கை ஒன்று செய்யும் பொழுதும் அல்லது பின்விளைவு அடுத்து நிகழும் போதும் அந்த குற்ற விசாரணை செய்யத்தக்கது என்பது. ஒரு செயல் செய்யறாங்க, அதனுடைய பின்விளைவு வேற எங்கேயாவது நிகழ்ந்திருக்கும். சில பேர் சார் இங்க மர்டர் பண்ணிருவாங்க, அந்த தலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு மாவட்டத்தினுடைய ஏரியாவில் தலையை வீசிட்டு போயிடுவாங்க. அப்ப போலீஸ் ஆபீசர் தேடுவாங்க, தலை கிடைக்காது. அப்ப அந்த தலை எங்கே கிடைக்கிறதோ அந்த உடலினுடைய பாகத்துக்கு கரெக்டா அந்த தலை பொருந்தி வந்தால்தான் அது கேஸ் ப்ராசிக்யூஷன் நிரூபிக்க முடியும். அதனால்தான் நிறைய பேர் மர்டர் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, டெக்னிக்கா பெட்ரோல் மண்ணெண்ண என்ன இருக்கோ எல்லாத்தையும் ஊத்தி கொளுத்தி எப்படியாவது அந்த சாட்சியத்தை கலைச்செல்லாம் நினைப்பாங்க. ஆனா போலீஸ் ஆபீசரும் நீதிமன்றம் சட்டம் இயற்றியவர்கள் அதை விட புத்தி கூர்மையானவங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த எலும்பு கிடைச்சாலும் சரி, அதுல டிஎன்ஏ ரிப்போர்ட் நம்ம பார்த்துடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அல்லது அந்த மண்டை எலும்பு ஓட்டோடு இறந்து போனவங்களுடைய புகைப்படத்தை என்ன பண்ணுவாங்க, ஃபிட் பண்ணி ஒப்பிட்டு பார்ப்பாங்க, ஒட்டி பார்ப்பாங்க, கரெக்டா அந்த முகத்துல கரெக்டா பதியுதான்னு பார்ப்பாங்க. போட்டோகிராஃப் தேரி. அப்போ ஒரு குற்றம் நடந்த இடம் ஒரு இடம், அது கம்ப்ளீட் ஆன இடம் வேற ஒரு இடம். சில பேர் இங்க கடத்தி அங்க போயிட்டு மர்டர் பண்ணுவான், இங்க ஒரு பெண்ணை கடத்துவான், அங்க போயிட்டு அந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்க, பாலியல் வல்லூருக்கு ஆளாக்குவாங்க. இது போன்ற ஒரு செய்கை ஒன்று செய்யப்பட்டு அதற்கு பின்விளைவாக ஏதேனும் நிகழ்ந்திருக்கிறது என்ற காரணத்தினால் அந்த ஒரு செய்கை குற்றம் ஆகுமேயானால் எந்த நீதிமன்றத்தின் வட்டார அதிகார வரம்பிற்குள் அத்தகைய செய்கை செய்யப்பட்டிருக்கிறதோ அல்லது அத்தகைய பின் விளைவு நிகழ்ந்திருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தால் அந்த குற்ற வழக்கு விசாரணை செய்யப்படும். மயிலாடுதுறையில ஒரு பெண்ணை கடத்துறாங்க, ஊட்டியில அந்த பெண்ணை மர்டர் பண்றாங்க. இப்ப மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தால் அந்த வழக்கு விசாரணை செய்யப்படலாம். அல்லது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தால் அந்த வழக்கு விசாரணை செய்யப்படலாம். ஒரு செய்கை ஒன்று செய்யப்பட்டு அதற்கு பின் விளைவு எதுவோ, பின் விளைவாக ஏதாவது நிகழ்ந்திருக்கும் பட்சத்தில் அந்த செய்கை ஒரு குற்றம் ஆகுமே. ஆனால் ஒரு ஆள் இங்க கடத்துறா, அங்க போயிட்டு மர்டர் பண்றானா குற்றம் தானே. அல்லது ஒரு பெண்ணை சொல்லுவோம், ஆசை காட்டி என்ன பண்ண உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போவாரு. முதல் திருமணம் நடந்திருக்கும், இவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்க ஹனிமூனுக்கு போலான்னு சொல்லிட்டு சந்தோஷமா போவாங்க. அங்க போயிட்டு பிடிச்சு தள்ளிடுவாங்க அந்த கணவரை, அந்த மனைவி. புது மாப்பிள்ளையே அங்க பிடிச்சு தள்ளிடுறாங்க, புது மாப்பிள்ளை அங்க விழுந்து இறந்து போயிடுறாரு. இப்போ ஒரு செய்கை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து கிளம்பி இருக்கிறாங்க, அதனுடைய பின்விலை அங்க போயிட்டு அது கிரைம் ஆகுது. அப்ப எந்த நீதிமன்றம் அதை விசாரணை செய்யும்? ஒரு செய்கை ஒன்று செய்து அதன் பின் விளைவு பார்த்தீங்கன்னா ஏதாவது நிகழ்ந்து அந்த செய்கையின் மூலமாக ஒரு குற்றமாக இருக்கும் பொழுது, ஒரு ஹனிமூனுக்கு இங்கிருந்து போறாங்க, கணவன் மனைவி சந்தோஷமா போறாங்க ஊட்டிக்கு, அங்க போயிட்டு கணவரை கீழே பிடிச்சு தள்ளிட்டாங்க அந்த புது பெண், மணப்பெண். அந்த செய்கை அங்கே குற்றமாகின்ற பொழுது, தஞ்சாவூர்ல இருந்து ஹனிமூன் போறாங்க, ஊட்டிக்கு போனாங்க சார். இப்ப ஊட்டியில போய் பிடிச்சு தள்ளிட்டாங்க கணவரை. இப்ப தஞ்சாவூர் நீதிமன்றம் விசாரிக்குமா அல்லது ஊட்டியில இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டம் அந்த கோர்ட் விசாரிக்குமா என்று சொல்லி பார்த்தால் நீலகிரியில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் தான் விசாரிக்கணும். தஞ்சாவூர்ல இருக்கிற கோர்ட் விசாரிக்க முடியாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 179. அதனுடைய பின்விளைவு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அந்த நீதிமன்றம் தான் விசாரிக்கும். ஒரு செயல் செய்யறாங்க, இங்கிருந்து ஹனிமூன் போறாங்க, ஆனா அங்க போயிட்டு தான் அந்த செயல் குற்றமா மாறுது, கீழே பிடிச்சு தள்ளிடுறாங்க, கீழே விழுந்து இறந்துட்டாங்க, அப்ப மர்டரா வருது. அப்ப நீலகிரில இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் தான் அது வழக்கு பதிவு செய்வாங்க. அங்க இருக்கிற நீதிமன்றம் தான் விசாரித்து தண்டனை கொடுக்க முடியும். இதுல அண்டர் செக்ஷன் 177, 179, இந்த 179 பொறுத்தவரை ஐபிசி அண்டர் செக்ஷன் 290 இருக்கு பாருங்க, 290க்கு இது பொருந்தாது.
அப்ப ஐபிசி அண்டர் செக்ஷன் 290 எதை பற்றி பேசுகிறது? அது ஒரு கேள்வி. ஏன்னா 290க்கு அண்டர் செக்ஷன் 177 சிஆர்பிசி பொருந்தாதுன்னு சொல்றாங்க. அப்ப 290 எதை பற்றி பேசுகிறது? ஐபிசி 290 எதை பற்றி பேசுகிறது? பனிஷ்மெண்ட் ஃபார் பப்ளிக் நியூசன்ஸ் இன் கேசஸ் நாட் அதர்வைஸ் ப்ரொவைடட் ஃபார். மற்றபடி வகைமுறை செய்யப்பட்டிராத போது பொது தொல்லைக்கான தண்டனை. இதான் அண்டர் செக்ஷன் 290. அதுக்கு இந்த 179 சிஆர்பிசி பொருந்தாது. 1934 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 1316 1316. இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி 420 வந்து ஒரு கேஸ் போடுறாங்க. 420 பொறுத்தவரை கேஸ் போடுறாங்கன்னா எந்த இடத்துல வந்து பணம் கொடுத்து ஏமாந்தாரோ அந்த இடத்துல உள்ள நீதிமன்றம் தான் அதை விசாரணை செய்யணும். ஒரு ஏமாற்றுதலுக்கான செயல்முறை எங்கே இருக்கிறதோ எந்த இடமோ, அல்லது பணத்தை வந்து கொடுத்திருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க வாங்க நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. நம்மால் சென்னையில இருந்து பணத்தை எடுத்துட்டு போவார். மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு கட்சிக்காரர்கிட்ட கொடுக்குறாரு, பிறகு வேலை கிடைக்கல. அப்ப அந்த பணம் எந்த இடத்துல கைமாற்றப்பட்டதோ, பணம் எங்க போய் கொடுக்குறாரு? ஏன்னா சென்னையில விழுப்புரத்துல இருந்து ஒரு பார்ட்டி கிட்ட கேட்கறாங்க. அந்த பார்ட்டி சொல்றாரு எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்றாரு. இப்ப வேலை வாங்கி தருவதாக சொல்லுகிற நபர் வந்து சென்னையில இருக்காரு. பணத்தை கொண்டு போயிட்டு சென்னையில இருக்கிற அந்த ஆளுகிட்ட கொடுக்குறாங்க. அவரு பணத்தை வாங்கின என்ன பண்றாரு? வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. அப்ப கேஸ் யார் போடுவாங்க? எந்த நீதிமன்றம் விசாரிக்குன்னு சொன்னா, அந்த ஏமாற்றுதலுக்கான செயல்முறை எங்கே நிகழ்ந்ததோ, அந்த பணம் எங்க கைமாறு பண்ணாங்களோ, கைமாற்றப்பட்டதோ, அந்த இடத்துல உள்ள நீதிமன்றம் தான் விசாரிக்கும். 1939 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் 1163 கிரிமினல் பேஜ் நம்பர் 120. இந்த வழக்குல சொல்றாங்க. ஒருத்தர் வந்து ஒரு கிரிமினல் கான்ஸ்பைரசி பண்றாரு. ஒரு குற்ற சதி செயல் தொடர்பா ஒரு குற்றத்தை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் அந்த சதி குற்றத்தை தொடர்ந்து எழுந்து அடுத்த குற்றங்கள் எங்க நடக்குதோ இவர் இங்க இருந்து சொல்றாரு. திண்டுக்கல்ல உட்கார்ந்து சொல்றாரு மெட்ராஸ்ல இருக்கிறவர்கிட்ட, நீங்க போயிட்டு எக்மோர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல குட்டு வைங்கன்னு சொல்லி. திண்டுக்கல்ல சொன்ன ஒரு பேச்சை கேட்டுட்டு இவர் என்ன பண்றாரு? மெட்ராஸ்ல இருக்கிறவரை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல குண்டு வைக்கிறார். அங்க பர்ஸ்ட் ஆகுது, வெடிக்குது. அப்ப எந்த போலீஸ் விசாரணை செய்வாங்கன்னா, எக்மோர்ல இருக்கிற போலீஸ் அங்க விசாரிப்பாங்க. எக்மோர்ல இருக்கக்கூடிய நீதிமன்றம் தான் விசாரணை செய்யும். இப்ப திண்டுக்கல்ல தானே சதி திட்டம் தீட்டினாரு, திண்டுக்கல் நீதிமன்றம் விசாரிக்காதா? திண்டுக்கல் நீதிமன்றம் விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிரிமினல் கான்ஸ்பைரசி பொறுத்தவரை ஓபன் பிளேஸ்ல செய்ய முடியாது. அதுக்கு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி எல்லாம் இருக்கு. 2 பேர் சதி செய்துதான், இவங்க 5 பேர் சேர்ந்து சதி செய்துதான் என் பிள்ளைய வந்து கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு புகார்ல இருக்கும். அந்த சதி எங்க செய்தாங்கன்னா கிராஸ் கொஸ்டின் நம்ம கேட்கறப்ப என்ன பண்ண, பிடிஎல் 1 கிட்ட வந்து கிராஸ் பண்றப்ப சொல்லுவாங்க ஓபன் பிளேஸ்ல தான் பண்ணாங்க. சதி திட்டம் தீட்டுதல் என்பது ஒரு திறந்த இடத்தில் யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு ரகசியமான இடத்துல தான் சதி திட்டம் தீட்ட முடியும். ஆனா செக்ஷன் 180 place of trial where act is an offense by reason of relation to another offense. வேறு குற்றத்தோடு உள்ள தொடர்பு காரணமாக செய்கை ஒன்று குற்றமாக இருக்கும் பொழுது விசாரணை. ஒரு செய்கையானது குற்றமாக இருக்கிற வேற ஒரு செய்கையோடு உள்ள தொடர்பு காரணமாக, அல்லது அந்த குற்றத்தை செய்பவர் அந்த குற்றம் ஒன்றை செய்யும் சட்ட தகுதியுடையவன்னா 18 வயசுக்கு மேற்பட்டவராக இருக்கணும். சட்ட தகுதியுடையவராக இருக்கும் பொழுது ஒரு குற்றமாக கருதப்படும் வேறு ஒரு செய்கையோடு உள்ள தொடர்பு காரணமாகவோ அல்லது அந்த குற்றம் ஆகுமேயானால் அந்த குற்றமானது எந்த நீதிமன்றத்தின் வட்டார அதிகார வரம்புகள் அந்த 2 செயல்களும் அதில் ஏதேனும் ஒன்று செய்யப்பட்டதோ அந்த நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்படும். ஒரு செய்கை செய்யறாரு, ஒரு பெண்ணை வந்து ஆசை வார்த்தை கூறி உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு என்டைஸ் பண்றாரு. அப்ப இங்க இருந்து கடத்துறாரு அந்த பெண்ணை. இங்க இருந்து கடத்திட்டு போயிட்டு என்ன பண்றாரு?
அந்த பெண்ணோட பெட் வந்து ஷேர் பண்றாரு. அங்கே ஒரு அஃபென்ஸ் நிகழ்கிறது. இங்கே கடத்தல் விருப்பத்து இல்லாம ஒரு கார்டியன் கிட்ட இருந்து கடத்துறாரு அல்லது ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து கடத்துறாருன்னு சொன்னா அதுவே குற்றம். கடத்துன்னு போயிட்டு அந்த பெண்ணோட ஒரு பெட்டை ஷேர் பண்றாரு, அது அடுத்த குற்றம். பிறகு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. ஒரு குற்ற செய்கை இன்னொரு குற்றத்தோடு தொடர்பு பட்டு இருக்கும் பொழுது அந்த குற்ற செய்கைகளில் ஏதேனும் ஒன்று எந்த பகுதியில் செய்யப்பட்டதோ அந்த நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்படும். அந்த 2 செய்கை இங்கிருந்து கடத்துறாரு. ஒரு விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கடத்திட்டு போறாரு. போயிட்டு திருப்பதியில கல்யாணம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. திருத்தணியில கடத்துறாரு, திருப்பதியில கல்யாணம் பண்ணிட்டாரு. கடத்துதல் என்பது விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை கடத்துதல் என்பது ஒரு குற்றம். ஆனா இங்க கம்பல் பண்ணி தாலி கட்டிட்டாரு. அந்த 2 செயல்களும் ஏதாவது ஒன்று எந்த ஏரியாவில் இருக்கிற நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அந்த நீதிமன்றத்தால் அது விசாரணை செய்யப்படும். ஆனா இந்த இடத்தை பொறுத்தவரை கடத்தப்பட்ட இடம் இருக்கு பாருங்க, அங்க இருக்கிற கோர்ட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் விசாரிப்பாங்க. அவங்க தான் விசாரணை செய்யலாம். ஒரு செய்கையினுடைய தொடர்ச்சி அங்க இருக்கிறது. அப்ப இந்த 2 அஃபென்ஸ் நடந்திருக்கு. விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கடத்திருக்கான். 2வது கட்டாய தாலி கட்டியிருக்காரு. 3வது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சிருக்காரு. நாளைக்கு அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம் கேர்ள் வந்து சொல்லிட்டாங்கன்னா சரியா போச்சு. ஒரு குற்றம் இன்னொரு குற்றத்தோடு தொடர்புல இருக்கு. அந்த 2 குற்றங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல எந்த இடத்துல நடந்ததோ அந்த நீதிமன்றம் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த சம்பவத்தை பொறுத்தவரை எங்கே கடத்தப்பட்டாரோ அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்தாலே விசாரணை செய்யப்படலாம். ஏன்னா by a court within whose local jurisdiction either act was done. கடத்தின உடனே அந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, அங்க அவங்க லோக்கல்ல உள்ள போலீஸ் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த போலீஸ் வழக்கு பதிவு செய்வாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் எந்த நீதிமன்றத்துடைய ஆள்வரை அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றம் அதை விசாரணை செய்யலாம். Under section 181, இந்த 181 பொறுத்தவரை ஒரு நகை திருடர் இருக்காங்க. அந்த திருடர் வந்து நகையெல்லாம் திருடுறாரு. அவர் என்ன பண்றாரு, ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறார். ஒப்படைச்சு நீங்க போயிட்டு அங்க இருக்குது அந்த கடை, அந்த ஏரியாவில் இருக்கிற கடையில போயிட்டு நீங்க வந்து வித்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க இருந்து திருடி அதை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நகை கடையில் போய் வித்துட்டு வந்துட்டார். போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்றாங்க. தெஃப்ட் கேஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு சீஸ் பண்றப்ப வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல உள்ள ஒரு நகை அடகு கடையில போயிட்டு அதை கைப்பற்றுறாங்க. அல்லது இவர் திருடி என்ன பண்றாரு, அடகு வச்ச கடையை வந்து சொல்ல மறுக்கிறாரு விசாரணையில. ஆனாலும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப நகை எங்க திருடினாங்களோ அந்த இடத்துல, ஏன்னா போலீஸ் விசாரிக்கிற பொழுது அவர் நகை திருநத்தை ஒத்துக்கிறாரு, ஆனா எங்க வச்சிருக்கிறேன்னு சொல்றது ஒத்துக்க மாட்டாரு. எந்த கடையில கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஒத்துக்க மாட்டாரு. ஆனாலும் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா, எந்த நகை கடையில இருந்து அந்த திருட்டு நகை மீட்கப்படுகிறதோ ரெக்கவரி பண்றாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கிற போலீஸே அதை விசாரிக்கலாம். இது பழைய கேஸ், 1935 வந்த கேஸ். பொதுவா அந்த நகை, இந்த கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கை மோசடி, இந்த செக்கு, இதெல்லாம் அண்டர் செக்ஷன் 181 கீழே தான் வரும். பிளேஸ் ஆஃப் ட்ரையல் இன் கேஸ் ஆஃப் சர்டன் அஃபென்சஸ், குறிப்பிட்ட குற்றங்களை பொறுத்த மட்டில் என்ன விசாரணை நடத்துவதற்கான இடம். சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, ஒரு 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 கொள்ளைக்கார கூட்டத்தினுடைய தலைவர் இருக்கார், அவர் தான் தத்துன்னு சொல்லுவோம். 410ல அவரால் செய்யப்பட்ட ஒரு கொலையோ கூட்டு கொள்ளையோ அல்லது கொலையிடம் கூடிய கூட்டு கொள்ளையோ அல்லது கூட்டு கொள்ளைக்காரர்களுடைய கும்பலை சேர்ந்திருப்பதோ அல்லது காவலில் இருந்து தப்பிப்பதோ, இது போன்ற குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நீதிமன்றத்துடைய வட்டார அதிகார வரம்புக்குள் அந்த குற்றம் செய்யப்பட்டதோ அல்லது எதிரி எங்கே காணப்படுகிறாரோ
அந்த நீதிமன்றத்தால் அந்த குற்ற வழக்கு விசாரணை செய்யப்படும். இவர்தான் கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர் தக்கு. அவர் எந்த இடத்துல வந்து இந்த கூட்டு கொலை செய்யறாரோ அல்லது கொலை செய்யறாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றம் விசாரிக்கலாம், அல்லது அந்த ஆளை எந்த இடத்துல பிடிக்கிறாங்களோ அங்க இருக்கிற கோர்ட்டு விசாரிக்கலாம். இது சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு குழந்தை வந்து கடத்துறாங்க, ஆள் கடத்தல் பண்றாங்க. சார் மர்டர் ஃபார் கெயினுக்கு ஐபிசில எந்த செக்ஷன்ல சார் சொல்லியிருக்காங்க? அதே மாதிரி பணத்துக்காக ஒரு குழந்தை கடத்துறாங்க, அப்ப எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க? அல்லது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 10 வயசு குழந்தை இருக்காங்க, அந்த 10 வயசு குழந்தை கிட்ட இருந்து ஒரு கொலுசை திருடுறாங்க, அப்ப எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க? 10 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை கிட்ட இருந்து ஒரு பொருளை திருடுறாங்க, ஒரு கொலுசோ ஒரு கம்மலோ ஒரு செயினோ ஒரு நகையோ மாதிரி இருக்கும் பட்சத்தில் 369ல தான் கேஸ் போடுவாங்க, 379ல கேஸ் போட மாட்டாங்க. 379ல பாத்தீங்கன்னா 3 வருஷம் தான் தண்டனை, 369ல 7 வருஷம் தண்டனை. 379ல ஏஜ் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா மேல இருக்கும், 10 வயசுக்கு மேல இருக்கலாம், அல்லது எந்த ஒரு பொருளாக இருக்கலாம், அல்லது 10 வயசு கீழே கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க குழந்தைன்னு ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சைல்டு. ஏன்னா அந்த குழந்தை கிட்ட இருந்து ஒரு பொருளை திருடணும், அதுக்காகவே அந்த குழந்தை கடத்துவாங்க. குழந்தை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு பிஸ்கட் வாங்க போவாங்க. அங்க இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒரு சில டீம் என்ன பண்ணா, அந்த குழந்தைகிட்ட கொலுசு இருக்கும், இல்ல செயின் ஏதாவது இருக்கும், அந்த குழந்தை வேற ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சு எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அந்த குழந்தை கழுத்துல இருக்கக்கூடிய செயின் என்ன பண்ணுவாங்க, ஸ்நாட்ச் பண்ணிட்டு அந்த குழந்தை அங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துலதான் 369 கொண்டு வருவாங்க, அந்த குழந்தைய வந்து கடத்தி அந்த பொருளை நீங்க திருடிட்டீங்கன்னு சொல்லிட்டு. இது பஸ் ஸ்டாண்ட்ல தான் அதிகமா நடக்கும். அந்த செக்ஷன் 181 சப்செக்ஷன் 2, ஒரு குழந்தை கடத்தலோ அல்லது ஆட்கடத்தலோ இது போன்ற குற்றங்களில் கடத்தப்பட்ட நபர் எந்த நீதிமன்ற அதிகார வரம்புக்குள் கடத்தி செல்லப்பட்டாரோ அல்லது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறாரோ அல்லது அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த நீதிமன்றத்தால் தான் வழக்கு விசாரணை செய்யணும். திருவண்ணாமலையில இருந்து கடத்துறாரு, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாரு, அப்ப அந்த குழந்தைய ரெக்கவர் பண்றாங்க, திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றமே அதை விசாரணை செய்யலாம். அல்லது அந்த குழந்தைய கடத்தின வந்து ஏதாவது ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க கள்ளக்குறிச்சியில, அப்ப கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய நீதிமன்றமே அதை விசாரணை செய்யலாம். எங்க கன்ஃபைன் பண்ணி வச்சிருக்கிறாரோ, எங்கே கன்சீல் பண்ணி வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றம் அதை விசாரணை செய்யலாம் அந்த வழக்கை. அந்த செக்ஷன் 181 சப்செக்ஷன் 3 முதல் விஷயம் தக்க பத்தி சொல்றாங்க, ஒரு கொலை, கொள்ளை, கூட்டு கொள்ளை. ரெண்டாவது விஷயம் ஒரு ஆள் கடத்தல், குழந்தை கடத்தல் பத்தி சொல்றாங்க. மூன்றாவது விஷயம் ஒரு திருட்டு, ஒரு கிரிமினல் இன்டிமிடேஷன் மூலமாக பை த்ரெட் மிரட்டி பறிக்கிறாங்க, எக்ஸ்டார்ஷன் பண்றாங்க, ஒரு கொள்ளை. இது போன்ற குற்றங்கள் எந்த நீதிமன்றத்தின் வட்டார அதிகார வரம்புக்குள் அந்த குற்றம் செய்யப்பட்டதோ அந்த குற்றத்துக்குரிய திருட்டு பொருளானது குற்றத்தை செய்தவரின் வசத்தில், ஒரு திருடி அந்த பொருளை யார் வச்சிருக்கிறாரோ எந்த இடத்தில் அந்த பொருள் காணப்படுகிறதோ அந்த இடத்துக்குரிய திருட்டு பொருள் என்று தெரிந்து அதை நம்புவதற்கு காரணம் இருந்து அந்த பொருளை ஒரு நபர் ரிசீவ் பண்றான்னு சொன்னா, அல்லது தொடர்ந்து அவர் வச்சுட்டு இருக்காரு, இது திருட்டு பொருள் தான் தெரியும், தொடர்ந்து அவர் கஸ்டடியில இருக்குது, அப்ப அந்த இடத்துக்குரிய நீதிமன்றத்தால் விசாரணை செய்யலாம். ஏன்னா ஒரு திருட்டு, ஒரு மிரட்டி பறித்தல் அல்லது ஒரு கொள்ளை ஆகிய குற்றங்கள் எதுவும் எந்த நீதிமன்றத்தின் வட்டார அதிகார வரம்புக்குள் அந்த குற்றம் செய்யப்பட்டதோ அங்க இருக்கிற கோர்ட்டு விசாரிக்கலாம். இல்லைன்னா அந்த திருட்டு பொருள் வேற ஒரு ஏரியால வச்சிருப்பாங்க, கன்னியாகுமரியில திருடி இருப்பாரு, தூத்துக்குள்ள கொண்டு வந்து ஒருத்தவங்கிட்ட வித்திருப்பாரு, இப்ப கன்னியாகுமரி நீதிமன்றம் அதை விசாரிக்கலாம், அல்லது தூத்துக்குடியில இருக்கிற நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிக்கலாம். தொடர்ந்து அந்த திருட்டு பொருள் அவர் தான் வச்சுட்டு இருக்காரு, தூத்துக்குடியில இருக்கிறதான் வாங்கியிருக்காரு, திருட்டு பொருள் தெரியுது, அவர் வசத்திலே வச்சிருக்கிறாரு, அப்ப தூத்துக்குடி நீதிமன்றமே அந்த வழக்கை விசாரணை செய்யலாம். சப்செக்ஷன் 4 சொல்றாங்க, ஒரு கையாடல்,
நம்பிக்கை மோசடி ஒரு 403, 406, ஒரு 420, இது போன்ற குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நீதிமன்றத்தின் அதிகார வரம்பைக்குள் செய்யப்பட்டதோ அல்லது அந்த குற்றத்துக்குரிய பொருளாக உள்ள சொத்தின் பகுதி எந்த இடத்துல இருக்கிறதோ, எதிரி யார் வாங்கியிருக்கிறாங்களோ, அல்லது தொடர்ந்து ஒரு கையாடல் செய்யப்பட்டது அல்லது மோசடி செய்யப்பட்ட, நம்பிக்கை மோசடி செய்யப்பட்ட ஒரு பொருள், பணமோ ஏதோ பொருளோ, அதை கொண்டு வந்து வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிருப்பார். ஒரு ஓனர் என்ன பண்ணுவார், இது பத்திரமா பாத்துங்கன்னு சொல்லுவார். இந்த ஆட்டோ பத்திரமா பாத்துங்கன்னு சொல்லுவார். இவர் நம்மால என்ன பண்ணுவார், ஆட்டோ கடத்தின்னு போயிடு திருடிடுவார். நம்பிக்கை மோசடி பண்ணிடுறாரு. நம்பி ஒப்படைச்ச பொருளை இவர் அந்த ஓனருக்கு மோசடி பண்ணிட்டு இவர் எடுத்துட்டு போயிட்டு வேற இடத்துல வச்சிருப்பார். அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரணை செய்யலாம். அல்லது இந்த குற்றங்கள் எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல செய்யப்பட்டதோ அங்க இருக்கிற நீதிமன்றம் அதை விசாரிக்கலாம். சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க, ஒரு திருட்டு பொருள் இருக்கு, அது அவர் கைவசம் வச்சிருக்கிறார். அந்த குற்றம் எந்த நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பிற்குள் செய்யப்பட்டதோ அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை செய்யலாம். திருட்டு பொருளை வாங்கி வச்சிருக்காருன்னு சொன்னா அவர் எந்த ஏரியால இருக்காரு அங்க இருக்கிற கோர்ட்டை அதை விசாரிக்கலாம். அண்டர் செக்ஷன் 181 சப்செக்ஷன் 1 சொல்லுது, ஒரு கொலைகார கூட்டத்தை சேர்ந்த கொள்ளை கூட்டத்தை சேர்ந்த ஒரு தலைவர் இருக்கிற ஒரு கொள்ளை வழிப்பறி கொலை பண்றாருன்னா அது எந்த இடத்துல சம்பவம் நடந்தா அந்த கோர்ட்டை விசாரிக்கலாம். அல்லது வேற ஒரு நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புக்குள்ள இவர் கடத்தின்னு போயிட்டு அங்க கொலை பண்றாங்கன்னா அங்க இருக்கிற கோர்ட்டையும் விசாரிக்கலாம். சப்செக்ஷன் 2 ஒரு குழந்தையை கடத்துறாங்க அல்லது ஆள் கடத்துறாங்கன்னு சொன்னா கடத்தப்பட்ட இடத்துல உள்ள நீதிமன்றம் விசாரிக்கலாம். அல்லது அந்த குழந்தையை எங்க ரெக்கவர் பண்றாங்களோ அடைச்சு வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றம் விசாரிக்கலாம். சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, ஒரு திருட்டு பொருளை மிரட்டி பறிக்கிறாங்க, ஒரு கொள்ளை நடக்குது, அது எந்த நீதிமன்றத்தின் வட்டார அதிகார வரம்பைகள் நடந்ததோ அந்த நீதிமன்றம் விசாரிக்கலாம். அல்லது அந்த திருட்டின் மூலமாகவோ மிரட்டி பறித்தல் மூலமாகவோ அல்லது கொள்ளையடித்தல் மூலமாக பெறப்பட்ட அந்த சொத்து, பணம், பொருள் வேற ஒரு ஆளுகிட்ட கொடுத்து வச்சிருக்காரு, வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒரு ஆளுகிட்ட அதை தெரிஞ்சே வாங்கி வச்சிருக்காருன்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றமும் விசாரிக்கலாம் அந்த வழக்கை. சப்செக்ஷன் 4 சொல்றாங்க, கையாடல் பண்ணிட்டாரு, நம்பிக்கை மோசடி பண்ணிட்டாரு, அந்த சொத்து எந்த இடத்துல, அந்த சம்பவம் எங்க நடந்து மோசடி எங்க நடந்தோ அங்க இருக்கிற கோர்ட் விசாரிக்கலாம். அல்லது இப்போ இவ்வாறு கையாடல் அல்லது நம்பிக்கை மோசடி செய்த அந்த பொருளை கொண்டு போய் வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சிருப்பாரு, அந்த ஆள் வேற ஜூரிஸ்டிக்ஷன்ல இருப்பார், ஆனா அவருக்கு தெரியும் இது கையாடல் பண்ணப்பட்ட சொத்து தான், திருட்டு சொத்து தான் அப்படின்னு ஏமாற்றப்பட்ட சொத்து தான் அவருக்கு தெரியும், தெரிஞ்சு அவர் வச்சிருக்காருன்னு சொன்னா அங்க இருக்கிற நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்படும். சப்செக்ஷன் 5ல சொல்றாரு, ஒரு திருட்டு பொருளை வந்து யார் கைவசத்தில் வச்சிருக்கிறாரோ 414, 412, 414 ஐபிஎஸ்ல கேஸ் போடுவாங்க. 412, 414 அங்க இருக்கக்கூடிய கோர்ட்டால இந்த வழக்கு விசாரணை செய்யப்படும். Under section 182, offenses committed by letters etc. ஒரு ஏமாத்துறாங்க, ஏமாற்று எண்ணத்தோட என்ன பண்ணாங்க, ஒரு கடிதம் போடுறாங்க, அல்லது ஒரு தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக ஒரு செய்தி வருது, உங்களுக்கு 5 கோடி ரூபா பரிசு விழுந்ததுன்னு சொல்லி நீங்க அதுக்கு வந்து முன் தொகையை நீங்க இவ்வளவு ரூபாய் கட்டினாதான், 5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டினாதான் நீங்க 5 லட்சம் பரிசு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு ஒருத்தர். அதை நம்பி நம்மால என்ன பண்றாங்க, 5 லட்சம் ரூபாய் யார்ட்டே கடன் வாங்கியாது நமக்கு தான் 5 கோடி ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன் தொகையா 5 லட்சம் ரூபாய் யார்ட்டே கடன் வாங்கியாவது கொண்டு போய் கட்டிடுவார். இது போன்ற விஷயங்கள் எந்த அதிகார வரம்புக்குள் அந்த கடிதமோ செய்திகளோ அனுப்பப்பட்டனவோ அல்லது பெறப்பட்டதோ அந்த நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை பண்ணும். டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப் மூலம் அல்லது வந்து ஒரு SMS மூலம் ஒரு செய்தி அனுப்புறாருன்னு சொன்னா டெல்லியில இருக்கிற கோர்ட்டை விசாரிக்கலாம். அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற பணத்தை கட்டுறாருன்னு சொன்னா இங்க இருந்து பேங்க்ல போடுறாரு அவர் அக்கௌண்ட்டுக்கு, அப்ப இங்க இருக்கிற நீதிமன்றமே வழக்கை விசாரணை செய்யலாம். யார் ஏமாத்தினாங்களோ அந்த ஏமாற்றிய நபர் எங்க இருக்கிறாரோ அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட்டு அது விசாரிக்கலாம். இப்ப டெல்லியில இருக்கிறதுனா செய்தி அனுப்பி நம்ம பணத்தை வாங்குறாரு, அப்ப டெல்லியில இருக்கிற கோர்ட்டு அந்த வழக்கை வந்து விசாரணை செய்யலாம். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 182 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, இந்த 494 அல்லது 495 பைகாமி போன்ற விஷயங்கள் இதெல்லாம் தண்டிக்கக்கூடிய எந்த நீதிமன்றத்தில் வட்டார அதிகார வரம்புக்குள் செய்யப்பட்டதோ அல்லது அந்த குற்றவாளி முதல் திருமணத்தின் மூலம் தமது வாழ்க்கை துணையாக
முதல் மனைவி எங்க இருக்கிறாங்களோ, கடைசியா எங்க குடியிருந்தாரோ அந்த இடத்துக்குரிய நீதிமன்றத்தால் வழக்கு விசாரணை செய்யலாம். அல்லது குற்றம் இழைக்கப்பட்ட பின்னர் மனைவி முதல் திருமணத்தின் மூலம் நிரந்தரமாக வசித்த இடத்திற்குரிய நீதிமன்றம் எதுவோ அந்த இடத்துல உள்ள கோர்ட் விசாரிக்கலாம். இந்த ஏமாறுறதை பொறுத்தவரை எந்த இடத்துல நம்ம பணத்தை கொடுத்து ஏமாந்தோம், யார் ஏமாத்தினாரோ அந்த நபர் எங்க இருக்கிறாரோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட் தான். யார் சீட் பண்ணாரோ அவர் எந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட்டின் கீழ் வருகிறாரோ அந்த நீதிமன்றம் விசாரிக்கும். அவர் எந்த எல்லையில இருக்காரோ அங்க இருக்கிற கோர்ட் தான் விசாரிக்கும். சப்செக்ஷன் 1 சொல்றாங்க. சப்செக்ஷன் 2 சொல்றாங்க 494 495 பொறுத்தவரை இவர் கடைசியா முதல் மனைவியோட எங்க இருந்தாரோ எங்கே வசித்தாரோ அந்த இடத்துல இருக்க நீதிமன்றம் விசாரிக்கலாம். Under section 183, offense committed on a journey or voyage, ஒரு பயணம் அல்லது கடற்பயணத்தின் பொழுது செய்யப்பட்ட குற்றம். ஒரு பொருளை பொறுத்து குற்றம் மட்டும் ஒரு பயணத்தின் பொழுது அல்லது கடற்பயணத்தின் பொழுது செய்யப்படும் பட்சத்தில் எந்த நீதிமன்றத்தின் வட்டார அதிகார வரம்பு மூலமாக அல்லது எல்லைக்குள் அந்த பயணம் அல்லது அந்த கடற்பயணத்தின் போது அந்த நபர் கடந்து சென்றாரோ அல்லது அந்த பொருள் கடந்து சென்றதோ அந்த நீதிமன்றத்தால் அந்த வழக்கு விசாரணை செய்யப்படும். ஒரு டிராவல் பண்றாங்க, டெல்லியில இருந்து ஒரு ட்ரெயின் வந்து அதை உடைச்சு என்ன பண்றாங்க, மேல இருந்து அந்த கூரையை உடைச்சு உள்ளே புகுந்து அங்க இருந்த பணங்கள்லாம் திருடுறாங்க. ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான பணம். இது வந்து ஒரு பயணத்தின் போது ஒரு டிராவலிங் போது நடந்த நிகழ்வு. அந்த ட்ரெயின் பாருங்க ஆந்திரா வழியா கடந்து சென்னை வருது. அப்ப டெல்லியில இருக்கிற போலீஸும் அதை வந்து விசாரணை பண்ணலாம், மெட்ராஸ்ல இருக்கிற போலீஸும் விசாரணை செய்யலாம், ஆந்திராவில் இருக்கிற போலீஸும் விசாரணை செய்யலாம். இந்த 3 ஜூரிஸ்டிக்ஷன்ல எந்த கோர்ட் வேணாலும் விசாரணை செய்யலாம். ஏன்னா அது தொடர் பயணமாக இருக்கு. 219 220 220 221 இது மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா 184ல பார்ப்பாங்க. ஆனா 183 பொறுத்தவரை அந்த பயணம் எங்கெங்கே செல்கிறதோ அல்லது அந்த கடற்பயணம் எங்கெங்கே செல்கிறதோ அந்த நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பு. கேரளாவில் ஒரு கப்பல்ல ஏறுறாரு, விசாகப்பட்டினத்துல இருந்து அது போகுது மும்பை துறைமுகத்துக்கு போகுது. அப்ப மும்பை துறைமுகத்துல அது எந்த மும்பை துறைமுகம் எந்த ஜூரிஸ்டிக்ஷன் கண்ட்ரோல்ல வந்ததோ அங்க இருக்கிற நீதிமன்றம் விசாரணை செய்யலாம். அல்லது விசாகப்பட்டினம் நீதிமன்றமும் விசாரணை செய்யலாம். ஒரு பொருளை கடத்தி எடுத்துட்டு போறாங்க, ஒரு தங்கத்தை கடத்தி எடுத்துட்டு போறாங்க. அப்ப அந்த பொருளை பொறுத்து ஒரு குற்றம் ஒன்று ஒரு பயணத்தின் போது செய்யப்படுகிறதுன்னு சொன்னா எந்த நீதிமன்றத்தினுடைய வட்டார அதிகார வரம்பு மூலமாக எந்தெந்த எல்லைகளை கடந்து அந்த பயணம் செய்கிறதோ அந்த நபர் கடந்து சென்றாரோ அல்லது அந்த பொருளை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க, அந்த பொருள் எந்தெந்த ஜூரிஸ்டிக்ஷனை பாஸ் ஆகி போகுதோ கடந்து செல்கிறதோ அந்த ஒவ்வொரு நீதிமன்றத்தாலும் அந்த வழக்கு விசாரணை செய்யலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 183. அண்டர் செக்ஷன் 184 பொறுத்தவரை பிளேஸ் ஆஃப் ட்ரையல் ஃபார் அஃபென்சஸ் ட்ரையபிள் டுகெதர். ரெண்டும் ஒன்னா சேர்த்து கிளப் பண்ணி நடத்துறாங்க. சேர்ந்தரணையாக விசாரிக்கத்தக்க குற்றங்களை விசாரணை செய்வதற்கான இடம். சில நேரங்களில் எதுவும் தேவையில்லை, 2 பேரும் சேர்த்து செஞ்சிடலாம். அந்த செக்ஷன் 223 நம்ம படிக்க போறோம். பிறகு கிளப் பண்ணி நடத்தலாம். ஒரே வருஷத்துல 3 அஃபென்ஸ் பண்றாரு சொன்னா, ஒரு திருடன் வந்து ஜனவரி மாசம் ஒரு வீட்டுல பூந்து திருடுறான், ஏப்ரல் மாசம் ஒரு வீட்டுல பூந்து திருடுறான், டிசம்பர் மாசம் ஒரு வீட்டுல பூந்து திருடுறான். அப்படின்னா அந்த 3 அஃபென்ஸும் ஒரே மாதிரியான அஃபென்ஸ் 12 மாசத்துக்குள்ள ஒரே வழியா இந்த ஒரே விதமான குற்றம் ஒரே நபரால் செய்யப்பட்டிருக்கும் பட்சத்தில் இந்த 3 கேஸும் கிளப் பண்ணி ஒரே விசாரணை நடத்தலாம், ஒரே ட்ரையல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நடத்தலாம். அதே மாதிரிதான் இங்க ஒரு நபரால் செய்யப்பட்ட அந்த குற்றங்கள் ஒரு 219 220 அல்லது 221 இதுல செய்யப்பட்டிருக்கின்ற குற்றம் ஒவ்வொன்றுக்கும் அவர் குற்றம் சாட்டப்பட்டு ஒரே விசாரணை விசாரிக்கலாம். அப்ப 219 ஐபிசி எதை பற்றி சொல்கிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 220 ஐபிசி எதை பற்றி சொல்கிறது? ஒரு பொது ஊழியர் நீதிமுறை நடவடிக்கைகள் சட்டத்திற்கு முரணான அறிக்கை முதலியவற்றை நெறிகேடான முறையில் செய்தல். பப்ளிக் சர்வெண்ட் இன் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் கரப்ட்லி மேக்கிங் ரிப்போர்ட் கான்ட்ரரி டு லா.
219 ஒரு ஜுடிஷியல் ஆபீசருக்கு பொருந்தும். இது ஜுடிஷியல் ஆபீசர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தான். அப்போ ஒரு பொது ஊழியர் நீதிமுறை நடவடிக்கையில் சட்டத்திற்கு முரணான அறிக்கை முதலியவற்றை நெறிகேடான முறையில் செய்தல். 220 எதை பற்றி பேசுகிறது? கமிட்மெண்ட் ஃபார் ட்ரையல் ஆர் கன்ஃபைன்மெண்ட் ஃபார் பர்சன் having authority who knows that he is acting contrary to law. அதிகாரம் பெற்ற ஒருவர் சட்டத்துக்கு முரணாக தன் நடப்பதை தெரிந்தே ஒருவரை மேல் விசாரணைக்கு அனுப்புதல் அல்லது அடைத்து வைத்தல். இல்லீகலா அவருக்கு என்ன பண்ணுவாங்க? கஸ்டடி கொடுக்கிறது. குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து உயிரோட இருக்கின்ற பொழுது அவருக்கே ஒரு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. அந்த செக்ஷன் 221 எதை பற்றி பேசுகிறது? Intentional omission to apprehend on the part of public servant bound to apprehend. கைது செய்ய கட்டுப்பட்டுள்ள ஒரு பொது ஊழியர் வேண்டுமென்றே கைது செய்யாத விடுதல். ஒரு போலீஸ் ஆபீசர் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணணும். ஆனா வேணும்னே அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ண, நீ ஓடி போன்னு சொல்லி தப்பிக்க விடுறாரு. அப்ப அண்டர் செக்ஷன் 221 படி அந்த போலீஸ் ஆபீசர் மீது வழக்கு போடப்படும். இது போன்ற விஷயங்களை பொறுத்து ஒரே ட்ரையலா நடத்தலாம். அண்டர் செக்ஷன் 184 கிளாஸ் ஏல சொல்றாங்க. கிளாஸ் பி ல சொல்றாங்க, பல நபர்களால் செய்யப்பட்ட குற்றம் அல்லது குற்றங்கள் 223 பிரிவில் உள்ள வகைமுறையில் படி சேர்ந்தரணையாக ஒரே வழியாக விசாரணை செய்யலாம். பல பேர் சேர்ந்து ஒரு குற்றம் பண்றான், அண்டர் செக்ஷன் 223 இருக்கு. இதே சிஆர்பிஎஸ்ல 219, 220, 221 எதை பற்றி பேசுகிறது? ஏனென்று சொன்னால், நீங்க சார்ஜ் பற்றி படிக்கின்ற பொழுது இது எல்லாமே உள்ள வரும். ஒரே வருஷத்துல ஒரே வகையான குற்றங்கள் 3 குற்றங்கள் செய்யும் பட்சத்தில் அந்த குற்றங்களை எல்லாவற்றையும் ஒரே விசாரணை செய்யலாம். இதான் 219. அண்டர் செக்ஷன் 219 சிஆர்பிசி 3 offenses of same kind within year may be charged together. 220 எதை பற்றி சொல்றது? ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்களுக்கான விசாரணை. ட்ரையல் ஃபார் மோர் தென் ஒன் அஃபென்ஸ். 221 எதை பற்றி பேசுகிறது? ஏனென்று சொன்னால், நம்ம ஐபிசி ஏற்கனவே பார்த்தோம். எந்த குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது பற்றி சந்தேகமா இருக்குது. where it is doubtful what offense has been committed. ஒருத்தர் திருட்டு அல்லது திருட்டு பொருளை வந்து பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது நம்பிக்கை மோசடி குற்றம் அல்லது ஏமாற்றுதல் குற்றம், திருட்டு அல்லது திருட்டு பொருளை பெற்றுக்கொள்கிறார், அல்லது நம்பிக்கை மோசடி அல்லது ஏமாற்றுதல். இதுல வந்து கன்ஃபியூஸ் வருது, நம்பிக்கை மோசடி பண்ணிட்டாரா இல்ல ஏமாற்றிட்டாரா? அப்ப இதுல ஒரு குழப்பம் ஏற்படும் பட்சத்தில் அதை விசாரணை செய்வதுதான் 221 சிஆர்பிசி. 219 பொறுத்தவரையிலும் ஒரே வருஷத்துல ஒரே மாதிரியான விஷயம் ஒரு தவறை செய்யறாரு சொன்னா 3 கேஸ் வந்து கிளப் பண்ணி நடத்திக்கலாம். 220 பொறுத்தவரை ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கான ட்ரையலை பத்தி சொல்றாங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 184. அண்டர் செக்ஷன் 185 power to order cases to be tried in different sessions divisions. வழக்குகள் வெவ்வேறு அமர்வு நீதிமன்ற பிரிவுகளில் விசாரணை செய்யப்படுவதற்கு உத்தரவிடும் அதிகாரம். அப்போ ஒரு வழக்கு வந்து கமிட்டல் பண்ணி அனுப்புறாங்க, கமிட்டல் பண்ணி மேல் விசாரணை பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி மேல் விசாரணைக்காக அனுப்பப்பட்ட அந்த வழக்குகளை பிரிச்சு எந்தெந்த நீதிமன்றங்கள் எந்தெந்த பிரிவுகளை இதை வந்து விசாரணை செய்யலாம்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப மாநில அரசாங்கம் இதை உத்தரவிடலாம். இதை நீங்க தான் விசாரிக்கணும்னு கவர்மெண்ட் சொல்றதுதான் 185. அந்த உத்தரவானது அரசியலமைப்பின்படியோ அல்லது இந்த சட்டத்தின் அப்போது அமலில் இருக்கக்கூடிய வேற எந்த சட்டத்தின்படியோ ஒரு உயர் நீதிமன்றத்தால் அல்லது உச்ச நீதிமன்றத்தால் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு எதற்கும் முரண்பட்டதாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஹைகோர்ட் சொல்லியிருப்பாங்க அல்லது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு மாறா ஒரு அரசு மாநில அரசு ஒரு உத்தரவு போடக்கூடாது, அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு உத்தரவு போட்டு நீங்க தான் விசாரிக்கணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்திருப்பாங்க அல்லது ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அவங்க கொடுத்துட்ட பிறகு வந்து ஒரு மாநில அரசோ மத்திய அரசோ நீங்க தான் விசாரிக்கணும்னு சொல்லக்கூடாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 185. அண்டர் செக்ஷன் 186 ஒரு சந்தேகம் ஏற்படும் போது எந்த மாவட்டத்தில் பரிசீலனையோ அல்லது விசாரணை நடைபெற வேண்டும் என்பதை உயர்நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும். ஹைகோர்ட் டு டிசைட் இன் கேஸ் ஆஃப் டவுட் district where inquiry or trial shall take place. எந்த இடத்துல விசாரிக்கலாம்
இதுல கன்ஃபியூஸ் இருக்கிற பட்சத்தில் அப்ப எந்த இடத்துல விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு உயர்நீதிமன்றம் தான் இதுக்கு உத்தரவிடும். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நீதிமன்றங்கள் ஒரே குற்றத்தை எடுத்து அதில் உள்ள குற்றத்தை ட்ரையல் நடத்த முற்படுகின்ற பொழுது, விசாரணை செய்கின்ற பொழுது, அப்ப இது எந்த கோர்ட் நடத்தணும்? அந்த கேள்வி என்னன்னா, கிளாஸ் ஏவுல சொல்றாங்க எந்த நீதிமன்றங்கள், அப்ப அந்த நீதிமன்றங்கள் பொறுத்து ஒரே நீதிமன்றத்திற்கு கீழ் அமைந்த உயர் நீதிமன்றமாக இருக்கும் பட்சத்தில், ஐ மீன் மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் கண்ட்ரோல்ல இருக்கும். மெட்ராஸ் ஹைகோர்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்தில் இருக்கின்ற எந்த நீதிமன்றமானாலும் பரவாயில்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு போடுவாங்க. சில சம்பவம் நாகர்கோயில்ல நடந்திருக்கும். அங்கிருந்து ஒரு 10 அடி தூரம் போனா இது கேரளா மாநிலம் வந்துடும், திருவனந்தபுரம் வந்துடும். இது போன்ற சூழ்நிலையில மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு போட்டா சரியா இருக்குமா, கேரளா ஹைகோர்ட் உத்தரவு போட்டா சரியா இருக்குமா? இப்ப எந்த கோர்ட் விசாரணை பண்ணணும்? சம்பவம் முதலில் எங்கே நடந்ததோ அந்த நீதிமன்றம் தான், அந்த உயர் நீதிமன்றம் தான் முதல்ல உத்தரவு பாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னா 2 மாநிலத்துக்கான பிரச்சனை, அப்ப நோட்டீஸ் கொடுக்கணும். கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு நம்ம வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். அண்டர் செக்ஷன் வந்து 80 CPC படி 2 மாநிலத்துக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நோட்டீஸ் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா என்று சொல்லி பார்த்தால் நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டர் செக்ஷன் 186 இதுதான் சொல்றாங்க. எங்க டவுட் இருக்கோ அப்ப ஹைகோர்ட் 2 கோர்ட்டுக்குள்ள ஒரே மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய 2 நீதிமன்றங்களுக்குள்ள ஒரு டவுட் வருது, யார் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல உயர் நீதிமன்றம் தீர்மானிப்பாங்க. அண்டர் செக்ஷன் 187 power of issue summons or warrant for offense committed beyond local jurisdiction. ஒரு வட்டார அதிகார வரம்புக்கு அப்பால் செய்யப்பட்ட ஒரு குற்றத்திற்காக அழைப்பானை அல்லது பிடிக்கட்டளை பிறப்பதற்கான அதிகாரம். Power to issue summons or warrant for offense committed beyond local jurisdiction. அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் இருக்கிற அவருடைய அதிகார வரம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒருவர் அந்த அதிகார வரம்பிற்கு வெளியே, அதாவது ஐ மீன் இந்தியாவுக்குள்ளே அல்லது இந்தியாவுக்கு வெளியே ஒரு குற்றத்தை செய்திருக்கும் பொழுது அந்த செக்ஷன் 177 படி 177 இருந்து 185 வரை உள்ள இந்த பிரிவுகளில் உள்ள என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வப்போது எந்தெந்த சட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றனவோ அல்லது வேற சட்டத்தில் எந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்ப அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய ஆள்வரை அதிகார வரம்புக்குள்ள அந்த வழக்கு விசாரணை செய்தாக வேண்டும். அப்பொழுதுதான் வேற ஏதாவது சட்டம் வந்து நடைமுறையில் இருந்தாலும் இந்தியாவில் விசாரிக்கத்தக்கதாக உள்ள ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார் என்பதாக ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கும் பட்சத்தில் அந்த குற்றம் அத்தகைய வட்டார அதிகார வரம்புக்குள்ளேயே செய்யப்பட்டது என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த நபர்கிட்ட இருந்து என்ன பண்ணலாம், பாண்டு எழுதி வாங்கிக்கலாம், நீங்க வந்து ஆஜராகணும்னு சொல்லி. இந்த 187 CRPC இப்போ இந்த இத்தாலி கடற்படை வீரர்கள் துப்பாக்கியில சுட்டாங்க. மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப அவங்களுக்கு வந்து எழுதி வாங்கிட்டு அந்த இத்தாலி கடற்படை வீரர்களை அவருடைய தேசத்துக்கு அனுப்பிவிட்டார்கள், அவங்களோட தாய்நாட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப அவங்க கிட்ட இந்த 187 படிதான் பாண்டு எழுதி வாங்கிட்டு அனுப்பியிருக்காங்க. இது போன்ற அதிகார வரம்பு கொண்டுள்ள நடுவர்கள் ஒருவருக்கு மேற்பட்டவர்களாக இருக்கும் பொழுது 1க்கு 2 ஜட்ஜஸ் இருக்காங்க. அந்த நடுவரிடம் எந்த நடுவரோ அவர்கிட்ட அனுப்பணும் அல்லது அந்த நடுவர் முன் முன்னிலையாவதற்கு கட்டுப்பட்டவர் என்பது பற்றி இந்த பிரிவின்படி செயலாற்றுகின்ற நடுவருக்கு தெரியாத நிலையில் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்காக காத்திருக்கணும். 2 கோர்ட் இருக்கு, எந்த கோர்ட் தாங்க இதை வந்து எக்ஸசைஸ் பண்றது, இந்த சட்டப்பிரிவை யார் தான் விசாரணை செய்யறது அப்படின்ற முடிவு வந்து உயர் நீதிமன்றத்துக்கு ஒப்படைச்சிடும். உயர் நீதிமன்றம் தான் அவங்க டிசைட் பண்ணி சொல்லுவாங்க இந்த கோர்ட் நீங்க விசாரிங்கன்னு சொல்லுவாங்க. அண்டர் செக்ஷன் 188 அண்டர் செக்ஷன் 188 பொறுத்தவரை இந்தியாவிற்கு வெளியே செய்யப்பட்ட குற்றங்கள், ஆனா இந்தியாவில் பதிவு செஞ்சிருப்பார். உகாண்டா வழக்கு செக்ஷன் 3 and 4 IPC படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 188 CRPC இணைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா இந்தியாவில் உள்ள ஒரு குடிமகன் அவர் நடுக்கடல அல்லது வேற எங்கேயாவது ஒரு குற்றம் செய்யப்பட்டிருக்கும் பொழுது அல்லது இந்திய குடிமகனாய் இல்லாத ஒரு நபர்
ஆனால் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கப்பல். ஆனா செக்ஷன் 188 கிளாஸ் ஏவுல சொல்றாங்க இந்தியாவுடைய சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவர் வந்து ஒரு நடுக்கடல்ல ஒரு குற்றம் செய்யறாரு, அல்லது வேற எங்கேயாவது அந்த குற்றம் செய்திருந்தாலும் சரி, கடல்ல செய்யறாரு அல்லது வேற எங்கேயாவது செய்யறாரு, ஆனா இந்திய குடிமகன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஒரு கடல்ல ஒரு குற்றம் செய்தாலும் சரி, அல்லது வேற எங்கேயாவது செய்தாலும், கடல் இல்லாத ஒரு பகுதியில் வேற ஒரு நாட்டுல எங்க குற்றம் செய்தாலும் சரி, அல்லது இந்திய குடிமகனாக இல்லாத நாட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவர் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கப்பல் அல்லது ஆகாய விமானம் அதுல வந்து ஒரு குற்றம் பண்றாருன்னா, இந்தியாவுக்குள்ள அவர் எங்கே காணப்படுகிறாரோ அந்த இடத்திலே செய்யப்பட்டது என்று அர்த்தம். ஒரு வெள்ளக்காரன், ஒரு ஃபாரினர்ஸ் வராங்க, ஒரு அயல் நாட்டினர், ஆனா இந்தியாவுல பதிவு செய்யப்பட்ட ஒரு கப்பல்ல வந்து ஒரு துப்பாக்கியால ஒருத்தர் சொல்றாரு, அல்லது இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விமானத்துல ஒரு ஃபாரினர் வந்து சொல்றாரு. அந்த ஃபாரினர் இந்தியாவுல எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டாலும் சரி, அந்த இடத்துல இருக்கிற கோர்ட் தான் அதை விசாரிக்கும். அமெரிக்கால இருந்து அந்த பிளைட் வந்துட்டே இருக்கு, அல்லது அமெரிக்கால இருந்து இந்த கப்பல் வந்துட்டே இருக்கு. அப்ப அந்த ஃபாரினர் என்ன பண்றாரு, ஒரு ஆளை சுட்டார் துப்பாக்கியால். அப்ப அந்த அந்த கப்பலோ அல்லது அந்த விமானமோ இந்தியாவில தான் பதிவு பண்ணியிருக்காங்க, இன்கார்பரேட்டர் ஆர் ரெஜிஸ்டர்டு இன் இந்தியா. அந்த வெளிநாட்டுக்கார் இந்தியாவில எங்க காணப்படுகிறாரோ, திடீர்னு பம்பாயில பிடிச்சிட்டாங்க, அப்ப பாம்பேல இருக்கக்கூடிய நீதிமன்றம் விசாரணை செய்யலாம். அல்லது சென்னையில வந்து அவரை பிடிக்கிறாங்க அந்த வெளிநாட்டுக்காரர், சென்னையில இருக்கக்கூடிய நீதிமன்றம் விசாரணை செய்யலாம். இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க பிரவிசோ, இதுல எது எப்படி சொல்லியிருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி இல்லாமல இந்தியாவில வந்து விசாரணை செய்யக்கூடாது. அந்த கோர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கணும். ஏன்னா 2 நாட்டு பிரச்சனையா மாறிடும். அவரே வெளிநாட்டுக்காரர் இல்லைங்களா, அவர் தானே துப்பாக்கியில சுட்டுருக்காரு. துப்பாக்கியில சுட்டுட்டு மெட்ராஸ் வந்து இறங்குறாரு, மெட்ராஸ் ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அல்லது மெட்ராஸ் ஷிப்யார்டுலயே அவர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க, கோர்ட்லயே வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இங்க இருக்கிற கோர்ட் தான் வந்து விசாரணை பண்ண போறாங்க. விசாரணை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்த பிறகுதான் அந்த விசாரணையை அந்த நீதிமன்றம் செய்ய வேண்டும். இதுதான் அண்டர் செக்ஷன் 188. இந்த 188ல கேள்வி நிறைய கேட்டிருக்காங்க சார், திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 189, receipt of evidence relating to offenses committed outside India. இந்தியாவிற்கு வெளியே செய்யப்பட்ட குற்றங்கள் தொடர்பாக சாட்சியத்தை பெற்றுக்கொள்ளுதல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, 188ல கிளாஸ் ஏல என்ன சொல்றாங்க, இந்திய குடிமகன் ஒருத்தர் வந்து நடுக்கடல்ல ஒரு அஃபென்ஸ் பண்றாரு, அப்படி எல்லாம் வேற எங்கேயாவது ஒரு அஃபென்ஸ் பண்ணாலும் அவர் வந்து விசாரணை பண்ணலாம். அவர் எங்க காணப்படுகிறாரோ அந்த இடத்துல பிடிச்சி விசாரணை பண்ணலாம். நடுக்கடல்ல ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாரு அவரு, ஆனா இந்திய குடிமகன், குஜராத் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரு, அப்ப குஜராத்ல பிடிச்சி அவரை அரெஸ்ட் பண்ணிடலாம். அங்க இருக்கிற கோர்ட்டு அவரை விசாரணை பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ஒரு நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகன் அல்லாத ஒரு நபர், ஐ மீன் ஒரு ஃபாரினர், அவரு ஒரு தப்பு பண்றாரு, கடல்லையோ கப்பல்லையோ அல்லது விமானத்திலேயோ, இப்ப ஆகாய விமானத்துல பண்றாரு, அவர் பண்ணிட்டு இந்தியாவில எந்த இடத்துல காணப்படுகிறாரோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கோர்ட் என்ன பண்ண விசாரிப்பாங்க. விசாரிப்பதற்கு முன்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சாங்ஷன் வாங்கி ஆகணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சாங்ஷன் வாங்குறது மேண்டட்டரி. இதுதான் 188ல சொல்றாங்க. ஆனா 189ல என்ன சொல்றாங்கன்னா, எவிடன்ஸ் எடுப்பதை பற்றி சொல்றாங்க. இந்தியாவிற்கு வெளியே செய்யப்பட்ட குற்றங்கள், அமெரிக்காவில் போயிட்டு ஒரு குற்றம் பண்ணிட்டார், அது தொடர்பாக சாட்சியத்தை இங்கே பெற்றுக் கொள்ளலாமா? அமெரிக்கா போறான், அங்கதானே போயிட்டு தப்பு பண்றான், ஆனா இங்க எப்படி எவிடன்ஸ் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ண முடியும்? இதுதான் கேள்வி. இந்தியாவிற்கு வெளியுள்ள மண்டலம் ஒன்றில் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட ஒரு குற்றம் எதுவாக இருந்தாலும் சரி, அண்டர் செக்ஷன் 188 சிஆர்பிசின் படி அந்த வகைமுறையின்படி விசாரணை செய்யப்படும் பொழுது அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய நீதித்துறை அதிகாரி அல்லது இந்தியாவினுடைய தூதர் அல்லது துணை தூதர் ஒருவர் முன் தரப்பட்ட வாக்குமூலங்கள், எம்பசி போயிட்டு அங்கே அம்பாசடர் இருப்பார், அவர் முன்னாடி வந்து வாக்குமூலம் கொடுப்பது சம்பந்தமாக, அல்லது தாக்கல் செய்யப்பட்ட சான்றாவணங்களின் நகல்களை, அத்தகைய வாக்குமூலங்கள் அல்லது சான்றாவணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் பற்றி சாட்சியம் எடுப்பதற்கு நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்கப்படும். நீங்க அமெரிக்கால போயிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க, அங்க இருக்கிற போலீஸ் வந்து கேஸ் போட்டிருக்காங்க,
இது சம்பந்தமாக சாட்சிகள் உங்ககிட்ட இருந்த டாக்குமெண்ட்ஸ் சாட்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சாட்சிகளை வந்து இங்க இருக்கிற தூதரகத்துக்கு இங்க இருக்கிற எம்பசி போயிட்டு அந்த விசாரணை ஆஜராகி உங்க சாட்சியமோ அல்லது சாட்சிய ஆவணங்களோ சான்று ஆவணங்களோ நீங்க சாட்சி கொடுங்க, டெஸ்டிஃபை பண்றேன்னா டெஸ்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட் உத்தரவிடணும். நம்ம இந்திய நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகுதான் அந்த வழக்கில் வந்து சாட்சியமாக பெற்றுக் கொள்வதற்கு மத்திய அரசு தான் இது சரியானதா அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்புதல் அளித்த பிறகு நம்ம கோர்ட் என்ன பண்ணுவாங்க, சாட்சியம் எடுப்பதற்கு உத்தரவிடுவாங்க. அல்லது அமெரிக்க கோர்ட்டை என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்கிறாங்க இவர் வந்து அஃபென்ஸ் பண்ணிருக்கிறாரு, உங்க நாட்டுக்காரர் எங்க நாட்டுல அஃபென்ஸ் பண்ணிட்டாரு, அல்லது எங்க நாட்டை சேர்ந்தவங்களே அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனா இவர் திருடி இந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்தியாவில் முதலீடு பண்ணி அங்க நிலம் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் அங்கதான் இருக்குது, அதெல்லாம் அமெரிக்காவுக்கு வர வைக்க முடியாது. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்திட்ட இருக்கக்கூடிய அந்த தூதர் அம்பாசடர் இருப்பாரு, என்வாய் இருப்பாங்க, அவங்க கிட்டே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஒப்படைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னு சொன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஆர்டருக்கு வந்து சரின்னு சொன்னப்பட்ட பிறகு அதன் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் ஒப்படைச்சிடலாம். அதான் சாட்சியம் எடுத்தல். சாப்டர் நம்பர் 14 மிக முக்கியமான விஷயம். சாப்டர் நம்பர் 14 அண்டர் செக்ஷன் 190 குற்றங்களை நடுவர்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுதல், காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் பை மேஜிஸ்ட்ரேட்ஸ். இந்த சாப்டர் பொறுத்தவரை ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் யாராவது இருந்தாலும் சரி, அல்லது சப்செக்ஷன் 2 படி இதற்காக சிறப்பாக அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் யாராவது இருக்கிறாங்கன்னு சொன்னா, கிளாஸ் ஏவின் படி எந்த சங்கதிகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஒருங்கே சேர்ந்தால் ஒரு குற்றமாகுமோ அவற்றை குறித்து ஒரு புகார் ஒன்று வரப்பெற்றதின் பேரில் காக்னிசன்ஸ் எடுத்தது, விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது, அல்லது அத்தகைய குற்றம் ஒன்று செய்யப்பட்டது காவல் அலுவலர் அல்லாத வேறு யாரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின் பேரில் அல்லது தாமே சொந்தமாக அறிந்ததன் பேரில் அந்த குற்றங்களையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுதல். கிளாஸ் பில வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த சங்கதிகளை பற்றிய காவல் அறிக்கையின் பேரில் அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல சொல்றாங்க, பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து டேக்கிங் காக்னிசன்ஸ் விசாரிப்பதற்கு அவர் எடுத்துக்கொள்வது. அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பில சொல்றாங்க போலீஸ் ரிப்போர்ட் அண்டர் செக்ஷன் 173ல ஃபைனல் ரிப்போர்ட் போட்டாங்கன்னு சொன்னாவே, சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்கன்னு சொன்னாவே அதன் அடிப்படையில டேக்கிங் காக்னிசன்ஸ். அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி சூமோட்டோவை இவரே எடுத்துக்கலாம். அல்லது ஒரு குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு போலீஸ் ஆபீசர் இல்லாத வேறு யார்கிட்டயாவது கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில், சில நேரங்கள்ல கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஸ்பெஷலி வந்து நீங்க ஜுடிஷியல் நீதிமன்றம் வந்து விசாரிக்க தேவையில்லை, அதனால வந்து ஸ்பெஷல் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபர் கொடுக்கிற அறிக்கை அல்லது நீதிமன்றம் தானாகவே முன் வந்து அந்த வழக்கை கையில் எடுத்துப்பாங்க. ஒரு ஹைகோர்ட் இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் இருக்காங்கன்னு அவங்கள சூமோட்டோ எடுத்துக்கலாம். அதே போல ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி படி சூமோட்டோவை ஒரு கேஸை எடுத்து நடத்தலாம். ஒரு இன்ஸ்பெக்டருக்கு சம்மன் கொடுக்குறாரு, ஒரு கேஸ்ல வந்து ஆஜராகி சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லி. சம்மனை பெற்றுக்கொண்ட இன்ஸ்பெக்டர் வந்து 1க்கு 10 வாய்தாக்கு மேல வரவே இல்லை. இவரால் 1 வருஷம் 2 வருஷம் மேல கேஸ் இழுத்து அடிச்சுட்டே போகுது. அவரை விசாரிச்சுட்டு அந்த கேஸே முடிச்சிடலாம். அப்ப ஜேஎம் என்ன பண்றாரு, 10 சம்மன் மேல போட்டுட்டோம், போதுமான வாய்ப்பும் கொடுத்துட்டோம், ஆனா இவர் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வரமாட்டாரு, அல்லது இந்த டிஎஸ்பி வரவே மாட்டேன்னு சொல்றாரு, அல்லது இந்த எஸ்பி வந்து சாட்சியை சொல்லாம இருக்கிறாரு. அப்ப என்ன செய்யலாம், அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த சப் இன்ஸ்பெக்டரோ அல்லது இன்ஸ்பெக்டரோ டிஎஸ்பி ஏடிஎஸ்பி அல்லது எஸ்பிஓ அவர்கள் மீது ஒரு எஸ்டிசி ஓபன் பண்ணலாம். ஒரு எஸ்டிசி கேஸ் தாமாகவே முன் வந்து ஒரு கேஸை ஓபன் பண்ணிக்கலாம். ஹைகோர்ட் கொடுத்திருக்கிற பவர் மாதிரியே, சுப்ரீம் கோர்ட்டிற்கு கொடுத்திருக்கிற பவர் மாதிரியே ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கும் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க, சூமோட்டோ அதிகாரம். அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, இந்த விசாரணை செய்வதற்கு
செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சப்செக்ஷன் 1 படி விசாரணை செய்வதற்கு எடுத்துக்கொள்ள சிஜேஎம் அதிகாரம் கொடுக்கலாம். சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் அதிகாரம் கொடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கிடையாது. அதை போலவே தேர்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டும் கிடையாது. ஏனென்று சொன்னால் பிரிட்டிஷ்காரங்க காலத்துல தேர்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்ப செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கிடையாது. எல்லாருமே மேஜிஸ்ட்ரேட் தான், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான்.